திருக்கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் என்னை பயில்வாய் மெய்மை கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி உயிலாரும் கோவில் திருவாவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமானோ திருச்சிற்றம்பலம். வேதப் பொருள் நடந்தோம் ஏது சிவாகமத்தின் தீதிரி பொருளும் தெளிந்து விந்தோம் ஏது குறை தெற்றி சூழ்கின்ற சிவஞான மாமுனிவன் கொற்றாமரை அடைக்கீழ் கொண்டு திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல மங்கையர்கண்ணம்மையுடன் உரை ஆளவாய் சொக்கநாத பெருமானினுடைய திருவருத்துணை கொண்டும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன பிரதம ஆச்சாரிய மூர்த்திகளாக விளங்குகின்ற பஞ்சாகர தேசிக மூர்த்திகளது குருவர் துணை கொண்டும் நாம் தொடர்ந்து திராவிட மாபாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான சுவாமிகள் தமிழிலே மொழிபெயர்த்து அருளிய சித்தாந்த பிரகாசினி என்கின்ற நூலினை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். 7 பிரகரணங்கள், அதாவது 7 பிரிவுகளை உட்பிரிவுகளை உடையது இந்த நூல். அதிலே நமக்கு முதல் பிரகரணமாக மிக அருமையான முறையில் தேக பிரகரணம், அதாவது தேகம் என்பது இந்த உடம்பு. ஆகவே இந்த உடம்பானது எந்தெந்த வகைகளிலே அமைந்திருக்கிறது அப்படின்றத ஆசிரியர் எடுத்து காட்டினார். இந்த தேகமானது ஸ்தூல தேகம், சூக்கும தேகம் ஆகிய வகைகளிலே அமைந்திருக்கக்கூடியது என்றும், இந்த தூள தேகமானது சாதி, குலம், பிறப்பு முதலியவற்றினாலே அபிமானம் செய்யப்படக்கூடியதாகவும், அதே சமயத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற பஞ்சபூதங்களின் சேர்க்கையினால் உண்டாகியது என்றும் இந்த தூள தேகத்தினுடைய தன்மையை ஆசிரியர் எடுத்து காட்டினார். அதே போல இந்த தூள தேகத்துக்கு உள்ளாக ஒரு சூக்கும தேகமும் அமைந்திருக்கிறது. அதுவானது பிருத்திவி முதலாகிய, நம்ம பார்க்குறோம், மனம் முதலிய கருவிகள் நமக்கு வெளியில் தெரியல அப்படின்னாலும் அதனுடைய இயக்கத்தை நம்ம உணர்கின்றோம். அதே நேரத்தில் நமக்கு வருகிற இன்ப துன்பங்களும் நம்மை பற்றுக்கோடாக கொண்டே வருகின்றன. ஆகவே அப்பேற்பட்ட அந்த நிலையிலே வெளியில் தெரிகிற கைகால்கள் மாதிரி நமக்கு இந்த மனம் முதலிய கருவிகள் தெரியவில்லை என்றாலும் அவற்றினுடைய இருப்பை நாம் தொழில்படுகின்ற முறையிலே, அதாவது நம்ம செயல்படுகின்ற முறையிலே நம்ம அறிந்து கொள்ளுகின்றோம். அதுபோல இந்த ஆன்மாவுக்கு சூக்கும தேகமானது பிருத்திவி முதல் கலையீராகிய 30 தத்துவங்களால் ஆக்கப்பட்டு இது ஒவ்வொரு ஆன்மாக்கள் தோறும் வெவ்வேறாக அமைந்திருக்கும். இந்த தூள உடலும் சூக்கும உடலும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வேறு வேறு விதமாக அமைந்திருக்கும். அது ஆக்கப்படுகிற பொருள் ஒன்று தான். எல்லாருக்குமே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாகிய பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையினாலே தான் உடல் கொடுக்கப்படும். இப்போ ஒரு நாயினுடைய உடலை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு புழுவினுடைய உடலை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு காகத்தினுடைய உடலை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு குருவியினுடைய உடலை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஓரறிவுடையது, 2 அறிவுடையது, 3 அறிவுடையது அப்படின்ற வகைகளில் நமக்கு ஆச்சாரிய மூர்த்திகள் எடுத்து காட்டுவது போல 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்ச யோனி பேதங்களிலே எந்த உயிர் பிறப்பெடுத்தாலும் அது எடுக்கக்கூடிய உடலானது இந்த 5 பூதங்களினுடைய தன்மையில் எந்த உடல் அப்படின்னா தூள உடல் அப்படி அமைகின்றது போல அந்த ஒவ்வொரு உயிருக்கும் சிறப்பாக சூக்கும உடலும் அமைந்திருக்கும் அப்படின்றதையும் ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார். அந்த சூக்கும தேகம்தான் நாம் செய்கின்ற வினைகளை என்ன செய்கின்றது அப்படின்னா சரியான முறையிலே நமக்கு ஊட்டுகின்ற வகைக்கு நாம் செய்கின்ற வினைகளை எல்லாம் சேகரித்தோம் அது வைக்கிறது. புத்தி முதலிய தத்துவங்கள் அந்த வினைகளை சேகரித்து வைக்கின்ற இடங்களாக இருக்கிறது அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நிலையில இந்த தூள தேகமும் சூக்கும தேகமும் ஆகியிருக்கக்கூடிய தத்துவங்களை பற்றி விளக்குவதாக அமைந்திருக்கக்கூடியது 2வது அமைந்திருக்கக்கூடிய தத்துவ பிரகரணம். அந்த தத்துவ பிரகரணத்தை நமக்கு 3 பிரிவுகளாக ஆசிரியர் அமைத்து காட்டியிருக்கிறார். போக்கிய காண்டம், அதாவது அனுபவத்திற்கு உரிய பகுதி. யாருக்கு அனுபவத்துக்கு உரிய பகுதி அப்படின்னா நமக்கு அனுபவத்துக்கு உரிய பகுதி. நம்ம எதை கொண்டு அனுபவிக்கிறோம், எதை அனுபவத்தை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது 24 தத்துவங்கள் நம்ம பார்க்குறோம். பூதங்கள் 5, அடுத்து தன்மாத்திரைகள் 5, அடுத்து கர்மேந்திரியங்கள் 5, அடுத்து ஞானேந்திரியங்கள் 5, அப்புறம் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்ற முறைமைகளிலே அமைந்திருக்கக்கூடிய அந்தக்கரணங்கள் 4. ஆக இவை 4 சேர்த்து ஆக மொத்தம் 24 தத்துவங்கள் போக்கிய காண்டமாக அமைந்திருக்கின்றன. இந்த ஒவ்வொரு கருவிகளினுடைய செயல்களையும் ஆசிரியர் விரிவான முறையிலே இங்கு நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்து இருக்கக்கூடியது வித்யா தத்துவம். இந்த வித்யா தத்துவங்கள் 7. இந்த 7 தத்துவங்கள் ஆன்மாவை அனுபவத்துக்கு உரியவனாக ஆக்குகின்றது. ஆகவே போசை திருக்காண்டம் அப்படின்னு அவைகள் அழைக்கப்படுகின்றன. அவைகளை பார்க்கின்ற பொழுது
மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் ஆகிய வகைகளிலே அமைந்திருக்கின்றன. இந்த ஒவ்வொரு தத்துவங்களும் ஒவ்வொரு நிலைகளிலே ஆன்மாவுக்கு உரிய வினை போகங்களை, ஏன்னா இந்த போசை திருக்காண்டம் வித்யா தத்துவங்கள் தான் நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னா ஆன்ம அறிவு விளக்கத்திற்கு உண்டான வகைகளிலே தொழில்படுகிறது. அதனுடைய விஷயங்களை எல்லாம் நம்ம அங்கே பார்க்கின்ற பொழுது பார்த்தோம். அடுத்து இருக்கக்கூடியது பிரேரக காண்டம். இவை எல்லா தத்துவங்களையும் செலுத்தி இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் நிறைந்திருக்கக்கூடியது. பிரேரகம் அப்படின்னா செலுத்துதல் அப்படின்ற ஒரு பொருள் உண்டு. ஆகவே இறைவன் இந்த தத்துவ கருவிகளின் வாயிலாக ஆன்மாக்களுக்கு வினை அனுபவங்களை ஊட்டி அந்த அனுபவங்களின் வாயிலாக உண்மையை உணரச் செய்வதற்கு என்ன செய்கிறார் அப்படின்னா இங்கிருந்து தான் உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் அப்படின்றதையெல்லாம் நம்ம விரிவாகவே ஆசிரியர் இங்கே எடுத்து காட்டினார். 18 ருத்திரர்கள் உங்க எல்லாத்தையுமே. இப்படி நிறைவு செய்யப்பட்ட இந்த தத்துவ பிரகரணமானது அடுத்ததாக அமைகின்ற அத்துவா பிரகரணத்தோடு தொடர்புடையது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இந்த ஒவ்வொரு தத்துவங்களும் ஒரு கொத்தாக அமைந்திருக்கக்கூடியது. ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தினுடைய வேரிலிருந்து எப்படி பல்வேறு கிளைகள் புறப்பட்டு செல்லுகிறதோ, அதனால தான் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தரியாகம் என்று சொல்லக்கூடிய அகப்பூசை முறைகளிலே இந்த தத்துவங்களைத்தான் அங்கு வந்து தாமரை மலராக உருவகித்து அந்த தாமரை மலர் மீது இறைவனை எழுந்தருளச் செய்து அங்கு பூஜை செய்கின்ற முறைமையை எடுத்து காட்டுவார்கள். இந்த 36 சொல்லப்பட்ட இந்த 36 தத்துவங்களையும் உரிய வகையிலே ஆன்மா பொருந்தி இருந்து வினை போகத்தை அனுபவித்து இந்த தத்துவமாகிய இந்த கருவிகளையே வழியாக கொண்டுதான் என்ன செய்ய முடியும், இறைவனை அடைய முடியும். அதனால தான் ஆக்கையால் பயனென் கொள் அரண் கோயில் சூழ வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயனென் கொள் அப்படின்னாரு. அதோடு மட்டுமல்லாது மிகவும் சிறப்பான முறையில் நாவுக்கரச பெருமானே எடுத்து சொல்லுகிறார். பூக்கையால் அட்டி போற்றி எண்ணிலர் ஆக்கைக்கே இறை தேடி கடைசியில் காக்கைக்கே இறையாகி கழிந்தனரே அப்படின்னு சொல்லிட்டு உடல் இன்பத்தையே பெரிதென்று கருதி வாழுகின்ற அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் அப்படின்னா இறைவனை வழிபட்டு இந்த உடல் எடுத்ததற்கான பயனை அடைய மாட்டார்கள் அப்படின்ட்டு. ஆகவே இந்த கருவிகளை ஆன்மா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த பிறவியை கடப்பதற்கு உண்டான கருவியாக பயன்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். அதனால தான் வள்ளுவ பெருந்தகையும் தவம் செய்வாரே தம் கருமம் செய்வார், ஏனையோரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அவரெல்லாம் அவம் செய்வார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார். இந்த உலகத்தில் யார் இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற முறையிலே முயற்சி செய்து அதற்குண்டான வழியிலே ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் இங்கு வந்ததற்கான உரிய காரியத்தை செய்யக்கூடியவர்கள். தவம் செய்வாரே தம் கர்மம் செய்வார், ஏனையோரெல்லாம் அவம் செய்கின்றவர்கள், அதாவது மீளவும் மீளவும் பிறவிக்கு ஏதுவாகிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் அப்படின்றதையே நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே இப்படி சொல்லப்பட்ட இந்த தத்துவங்கள் எப்படி நமக்கு வழியாக அமைந்திருக்கின்றன அப்படின்றத விளக்கி சொல்லுவது இந்த அத்துவா பிரகரணம் அப்படின்ற பகுதி. இதை நம்ம பார்த்தோம். இந்த பிருத்திவி முதலாக இருக்கக்கூடிய இந்த 36 தத்துவங்களையும் உள்ளடக்கியது தத்துவ அத்துவா அப்படின்னு சொல்லப்படும். தத்துவங்கள் வழி, அதாவது தத்துவ அத்துவா அப்படின்னு. இந்த தத்துவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 224 புவனங்கள் இருக்கின்றன. இப்போ நம்ம இருக்கிற நம்ம எந்த தத்துவத்தில் இருக்கிறோம் அப்படின்னா பிருத்திவியாகிய தத்துவத்தில் இருக்கிறோம். பிருத்திவியாகிய தத்துவத்திலே கிட்டத்தட்ட 108 புவனங்கள் உண்டு. அந்த 108 புவனங்களிலே நம்ம ஒரு புவனத்தில் இருக்கோம். ஒவ்வொரு தத்துவங்களுக்கும் உள்ளார புவனங்கள் உண்டு. ஆகவே இந்த பிருத்திவி முதலாக சிவதத்துவம் ஈராக, அதாவது முடிவாக சொல்லப்பட்ட இந்த 36 தத்துவங்களும் அடங்கிய தொகுப்புக்கு தத்துவ அத்துவா அப்படின்னு பேரு. அதே போல இந்த தத்துவங்களுக்கு உள்ளாக அடங்கி இருக்கக்கூடிய புவனங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா 36 தத்துவங்களுக்கும் உள்ளுக்குள்ளேயும், ஏன்னா ஒவ்வொரு தத்துவங்களுக்குள்ளேயும் புவனங்களினுடைய எண்ணிக்கை வேறுபாடு அடையும். ஏன்னா இப்போ பிருத்திவியில் 108 புவனங்கள் இருக்கும். அதற்கு மேலே போக போக ஒவ்வொரு தத்துவங்களிலேயும் கூடுதல் குறைச்சலாக புவனங்கள் இருக்கும். இதை இன்னும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடி போசை திருக்காண்டத்தை நம்ம பார்த்தோம். இந்த போசை திருக்காண்டம் அப்படின்றதுல ஆசிரியர் அங்கே சொன்னார் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், அவருக்கு மேலாக இருக்கக்கூடிய ஸ்ரீகண்ட ருத்ரர், இவங்களெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான இருப்பிடமாக இந்த தத்துவங்கள் அமையும் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம மேலே பார்த்த ஸ்ரீகண்ட ருத்ரர், அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அஷ்ட வித்யேஸ்வரர்களிலே முதலாமானவராக திகழக்கூடிய அனந்த தேவர், இவங்களெல்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த சாதாக்கிய தத்துவம் என்கின்ற தத்துவத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மகேஸ்வரம் சுத்தவித்தை ஆகிய
தத்துவங்களையே தங்களுக்குரிய புவனங்களாக, தங்களுக்குரிய இருப்பிடங்களாக கொண்டு அவர்கள் விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லி. எப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழுகின்றோமோ அதுபோல் அவர்கள் அந்த உலகத்திலே இருந்து கொண்டு நமக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது தான் நமக்கு அந்த பகுதியிலே பெறப்பட்ட செய்தி. இப்படிப்பட்ட இந்த புவனங்களினுடைய தொகுப்புக்கு, இந்த 224 புவனங்களும் சேர்ந்த ஒரு தொகுப்புக்கு புவன அத்வா அப்படின்னு பேர். ஏன் இதெல்லாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்தின் வடிவாகவே சிவபெருமான் விளங்குகிறார். இந்த உலகத்தின் வடிவாக அவன் விளங்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தின் அந்தர்யாமியாகவும் அவன் விளங்குகிறான். அந்த உண்மையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அத்துவாக்கள் என்கின்ற வகைகளிலே நமக்கு அந்த அறிவு விளக்கம் செய்யப்படுது. இதில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நமக்கு அப்படியே சிவபூசையில் வருகின்ற பொழுது அங்கு சுவாமியினுடைய திருமேனியின் மேலேயே இந்த தத்துவங்களை எல்லாம் நியாசம் செய்யணும், இந்த புவனங்களை எல்லாம் நியாசம் செய்யக்கூடிய வகைகளிலே அந்த வழிபாடு அமைஞ்சிருக்கும். ஏன் இந்த தத்துவங்கள் புவனங்களை எல்லாம் சுவாமியினுடைய திருமேனியின் மீது நியாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, இந்த தத்துவங்களும் புவனங்களும் அவனுடைய திருமேனியாகவே திகழுகின்ற அந்த தன்மையை உணர்கின்ற பொழுது ஆன்மா என்ன செய்யும், நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எல்லா உலகமும் அவனே அப்படின்ற அந்த அவனுடைய பெரு வியாபகத்தை உணர்வதற்கு உண்டான நிலைக்கு அது போகும். அப்படின்றதுனால இவைகளை எல்லாம் நமக்கு இப்படியாக வைத்து காட்டி இருக்கிறார்கள். ஆகவே 36 தத்துவங்களும் சேர்ந்த தொகுப்புக்கு தத்துவாத்வா. அதே போல 224 புவனங்களும் இந்த தத்துவத்துக்கு உள்ளாக அமைந்திருக்கக்கூடிய உலகங்கள், இவைகள் எல்லாம் சேர்ந்தது புவன அத்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அடுத்தார் போல விளங்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த அகரம் முதலிய 51 அக்ஷரங்கள் சேர்ந்த தொகுப்பு அது நமக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னா, அங்கு நமக்கு வண்ண அத்துவா அப்படின்னு சொல்லப்படும். 51 அகரம் முதலாக இருக்கக்கூடிய 51 அக்ஷரங்கள். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம், போன வாரமே நம்ம பார்த்தோம், திருக்கோயில்கள், பெரிய கோயில்களில் சுவாமிக்கு 51 சிவலிங்க திருமேனி மட்டும் அமைச்சிருப்பாங்க. அவைகள் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நடராஜ பெருமானுடைய திருக்கூத்து நிகழுகின்ற அந்த நிலையில அவனுடைய அந்த தமிழகத்திலே இருந்து தான் மொழிகள் பிறந்தன அப்படின்றது நம்மளுடைய சைவ சமயத்தினுடைய கொள்கை. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே மாகேஸ்வர சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூத்திரம் இருக்கிறது. அதில் பார்த்துக்கிட்டோன்னா, வெறும் நம்ம எப்படி தமிழிலே உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு படிக்கிறோமோ, அதுபோல் சமஸ்கிருத மொழியினுடைய தோற்றமே இந்த 51 எழுத்துக்களிலிருந்து தான் தொடங்குகிறது. நமக்கு எப்படி உயிரெழுத்து, மெய்யெழுத்து, இது ரெண்டினுடைய அடிப்படையில் தான் உயிர்மெய் எழுத்து இவைகள் எல்லாம் சேர்ந்து இயங்கி அப்படியே வரிசையாக எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு அப்படியே இயங்கி கொண்டே வருகிறதோ, அதுபோல பெருமானினுடைய அந்த திருவாச்சி சொல்லப்படும். திருவாச்சியில் 51 சுடர்கள் அமைத்து காட்டியிருப்பாங்க. இந்த 51 சுடர்களும் எதை குறிக்கும் என்றால் இந்த 51 அக்ஷரங்களை குறிக்கும். இந்த 51 அக்ஷரங்களை உள்ளடக்கியதாக ஓம்காரம் விளங்கும். ஏன்னா இந்த மந்திரங்கள் எல்லாமே ஓம்காரத்திலிருந்து உற்பத்தின்றதுனால அந்த ஓம்காரமே நல் திருவாச்சி அப்படின்னு உண்மை விளக்கத்தில் ஆசிரியர் சொல்லுவார். அப்போ ஓம்காரத்தினுடைய விரிவாக விளங்குவது இந்த 51 அக்ஷரங்கள். இந்த 51 அக்ஷரங்கள் சேர்ந்து தான் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, பல்வேறு எழுத்துக்களாகவும் பல்வேறு வார்த்தைகளாகவும் வெளிப்பட்டு நமக்கு பொருள் உணர்ச்சியை தருகிறது. ஒரு பொருளை உணரணும் அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன வேணும், சொல் வேணும். இது என்னன்னு கேட்டால் அவர் விளக்கி சொல்லும் பொழுது தான் அது நமக்கு அந்த சொல் தான் அந்த பொருளை பற்றியான அறிவை நமக்கு கொடுக்குது. அதனால இந்த அகரம் முதலிய 51 அக்ஷரங்கள் இருக்கின்றன. இந்த 51 அக்ஷரங்களுக்கும் வண்ண அத்வா அப்படின்னு பேர். அதற்கு அடுத்தாற் போல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, வியோம வியோபி அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு 81 மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு ஆகமங்களினுடைய விரிவாக சொல்லப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த 81 மந்திரங்களினுடைய விரிவாகத்தான் ஏனைய மந்திரங்கள் எல்லாம் தோன்றியன அப்படின்றது ஒரு கொள்கை. ஆகவே இந்த வியோம வியோபி மந்திரமான 81 மந்திரங்கள் இருக்குது. அது நமக்கு அதுவும் நமக்கு சுவாமியினுடைய அபிஷேகத்தின் பொழுது இந்த பதமந்திரங்களை சொல்லி அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு வழக்கம். அதே போல் இதை நமக்கு அங்கே அந்த பெருமானுக்கு நியாசம் செய்யக்கூடிய வகைகளிலே இதுவும் சுவாமிக்கு திருமேனியாக அமையும். ஏன்னா சுவாமி மந்திரத்தையே தனக்குரிய திருமேனியாக கொண்டு விளங்குவார். ஏன் அப்படின்னா, அந்த மந்திரத்தின் வழியாக நாம் அவனை வழிபடுகின்ற பொழுது அந்த வழிபாட்டை ஏற்று அருள் செய்யும் பொருட்டாக மந்திர திருமேனி கொண்டு அருளுவார்.
இன்னும் நம்ம விரிவாக சித்தியார் முதலிய சாத்திரங்களில் பார்க்கின்ற பொழுது நமக்கு அது வழிபாட்டு நெறியோடு கூடி இந்த அத்துவாவே அவனுடைய வடிவாக விளங்கும் அப்படின்றதையும் நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம அங்கே இப்போ நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அது உள்ளுக்குள்ளே போக போக நம்ம அதை பார்த்துக்கலாம். ஆகவே வண்ணாத்வா 51 அக்ஷரங்கள் சேர்ந்தது வண்ணாத்வா அப்படின்னு பேர். வியோமவியோபி மந்திரங்கள் 81 பதங்கள் உண்டு. இந்த இவைகளெல்லாம் சேர்ந்த தொகுப்புக்கு பத அத்வா அப்படின்னு பேர். இப்படிப்பட்ட இந்த நிலையில மூல பிரம்மாங்கமாக அமைந்திருக்கக்கூடியது 11 மந்திரங்கள். இந்த 11 மந்திரங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஈசானம், தத்புருஷம், அகோரம் ஆகிய மந்திரங்கள், பஞ்சபிரம்ம மந்திரமும் சட் அங்க மந்திரம், அதாவது 6 அங்க மந்திரங்கள். இந்த 5ம் 6ம் ஆகிய 2ம் சேர்ந்து 11 மந்திரங்கள் சொல்லப்படும். இந்த 11 மந்திரங்களினுடைய தொகுப்புக்கு மந்திர அத்வா அப்படின்னு பேரு. இந்த வகையில் அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நிவர்த்தி, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி, சாந்தியாதீதை அப்படின்னு சொல்லிட்டு 5 கலைகள் இருக்கும். இந்த 5 கலைகளுக்கும் இந்த 5 கலைகளும் சேர்ந்த தொகுப்புக்கு கலாத்வா அப்படின்னு பேர். இதில் நம்ம பார்க்கின்ற பொழுது என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, தத்துவங்கள் 36ம் சேர்ந்த தொகுப்பு தத்துவத்வா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய 224 புவனங்கள் சேர்ந்தது இந்த புவனாத்வா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த 51 மந்திரங்கள் சேர்ந்த தொகுப்புக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா வண்ணாத்வா அப்படின்னு சொன்னாங்க. 81 பத மந்திரங்கள் சேர்ந்த தொகுப்புக்கு பதாத்வா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 11 மந்திரங்கள் ஈசானம் முதலிய 11 மந்திரங்கள் சேர்ந்த தொகுப்புக்கு என்ன பேர் சொன்னாங்க அப்படின்னா மந்திர அத்வா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இருக்கக்கூடிய நிவர்த்தி, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி, சாந்தியாதிதை ஆகிய 5 கலைகள் சேர்ந்த தொகுப்புக்கு கலாத்வா அப்படின்னு பேர். இப்படிப்பட்ட இந்த நிலையில கலை, தத்துவம், புவனம் என்னும் 3 அத்துவாக்களும் திரவிய வடிவாக இருக்கும். இதில் நம்ம பார்க்கக்கூடிய கலை என்பது நமக்கு நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது ஆன்மா கலை, அதாவது அந்த முக்தி நிலைக்கு ஏதுவான ஆன்மாக்களை என்ன செய்கிறது அப்படின்னா இந்த தத்துவங்களிலிருந்து நிவர்த்தி செய்கின்ற ஒரு கருவியாக அது அமைஞ்சிருக்கு. அதனால தான் அந்த நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, சாந்தி அதீதை அப்படின்ட்டுலாம் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த கலை என்ன செய்யும் அப்படின்னா தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டிருக்கும். இந்த தத்துவம் என்ன செய்யும் அப்படின்னா புவனத்தை பற்றுக்கோடாக கொண்டிருக்கும். அதாவது 3 தனித்தனியான ரவுண்டு வச்சுக்கிட்டு அந்த 3 ரவுண்டையும் ஒன்று சேர்க்குறோம் அப்படின்னா முதல் ரவுண்டு கலையாகவும், 2வது தத்துவமாகவும், அதற்கு அடுத்தாற்போல் இருக்கக்கூடியது புவனமாகவும் விளங்கும். இப்படிப்பட்ட இந்த 3 அத்துவாக்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா பொருள் வடிவாக இருக்கும். இந்த 3 அத்துவாக்களும் எப்படி நமக்கு விளங்குகிறது அப்படின்னா திரவிய வடிவாக, பொருள் வடிவாக இருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய வண்ணம், பதம், மந்திரம், இந்த 3 அத்துவாக்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒளி வடிவாக இருக்கும். ஒளி அப்படின்னா சப்தத்தின் வடிவாக இருக்கும். ஆகவே இந்த நிலையிலே இவற்றுள் புவனம் தத்துவத்தை பற்றி நிற்கும், தத்துவம் கலையை பற்றி நிற்கும். இப்படி நமக்கு ஒன்னொன்னும் புவனம் என்ன செய்கிறது, தத்துவத்தை பற்றி நிற்குது, தத்துவம் என்ன செய்கிறது, கலையை பற்றி நிற்கிறது. இதே போல வண்ணம், பதம், மந்திரம் என்றும் 3 அத்துவாக்களும் புவனத்தில் தோன்றிய சரீரங்களை பற்றி நிற்கும். இந்த வண்ணம், பதம், மந்திரம் இதெல்லாம் எங்க பற்றுக்கோடா இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஆன்மாக்களினுடைய சரீரத்திலேயும் வெவ்வேறு விதமாக அது பதிந்து நிற்கும். அதை வச்சுதான் நம்மளுக்கு என்ன தோன்றுகிறது, எண்ணம் தோன்றுகிறது, ஒரு பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஆற்றல் கிடைக்கிறதுனா மொழியினுடைய அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே விளங்குகிறது. ஆகவே அந்த விளக்கத்திற்காக ஒவ்வொரு ஆன்மாக்கள் தோறும் இது வெவ்வேறாக அமைந்திருக்கும் அப்படின்றத இங்கே எடுத்துக்காட்டார். ஆகவே வண்ணம், பதம், மந்திரம் என்னும் 3 அத்துவாக்களும் புவனத்தில் தோன்றிய சரீரங்களை பற்றி நிற்கும். இந்த அத்துவாக்கள் 6க்கும் மேலாகிய காரணம், இந்த 6 அத்துவாக்களுக்கும் முதல் காரணமாக சொல்லப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது சுத்தமாயை அப்படின்னு சொல்லப்படும். இந்த சுத்தமாயைக்கு குண்டலி, சுத்தவித்தை, பிரம்மம் அப்படின்ற பல பெயர்கள் உண்டு. இந்த சுத்தவித்தைக்கு, சுத்தமாயைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குண்டலினி என்றும், அதே சமயத்தில் சுத்த வித்தியை அப்படின்னும், பிரம்மம் அப்படின்ற பேரும் உண்டு அப்படின்றத எடுத்துக்காட்டார். ஆகவே இங்கனமே அசுத்த அத்துவாவுக்கு மேலாகிய காரணம் அசுத்தமாயை என்று உரைக்கப்படும். இந்த அத்துவாக்கள் 6ம் ஆன்மாக்களுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னா பந்தமாக விளங்கும் அப்படின்றத சொல்லிட்டார். ஏன்னா பந்தமாக விளங்குகிறது அப்படின்ற பொழுதே அந்த பந்தம் எதுக்கு அப்படின்னா ஆன்மாக்களினுடைய அறிவு விளக்கத்தை செய்து அதற்கு உண்மை ஞானத்தை உணர்த்தும்படியாகத்தான் அதுக்கு பந்தமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக அமைந்திருக்கக்கூடியது ஆத்ம பிரகரணம். இதோடு சேர்ந்து இருக்கிறது எதுன்னா ஆன்மா தான். ஆகவே ஆன்மாக்கள் 6 அத்துவாக்கும் வேறாக இருக்கும்.
அது சப்த வடிவாகவும் இருக்காது, பொருள் வடிவாகவும் இருக்காது. அவைகள் எல்லாம் தன்னிடத்தே பொருந்துவதற்குரிய ஒரு வடிவத்திலே அது அமைந்திருக்கும். அதனால தான் இங்கு சொல்ற ஆன்மாக்கள் 6 அத்துவாக்களுக்கும் வேறாக இருக்கும், அதே சமயத்தில் நித்தியமாக இருக்கும். ஏன்னா இந்த தத்துவம், புவனம், கலை இவைகள் எல்லாம் என்ன செய்கின்றன, ஒன்றோடு ஒன்று ஒடுங்குவதும் தோன்றுவதுமாக இருக்கும். அந்த மாதிரியான தன்மை இங்கு ஆன்மாவுக்கு இயல்பிலே கிடையாது. அதனால தான் இங்கு ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார், ஆன்மாக்கள் 6 அத்துவாவுக்கும் வேறாக இருக்கும், அது நித்தியமாக இருக்கும், வியாபகமாய் இருக்கும், சேதனமாய், அதாவது சேதனம்னா அறிவு பொருள், அதாவது இறைவனை நோக்க அந்த சிற்றறிவுடையதாக இருக்கும். அதே சமயத்தில் சரீரம் தோறும் வெவ்வேறாக இருக்கும், ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் வெவ்வேறாக இருக்கும். அதனால தான் அந்தந்த அனுபவத்தை அவங்கவுங்க மட்டும்தான் அனுபவிக்க முடிகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒரே நிகழ்ச்சி ஒருவருக்கு இன்பத்தை தருகிறது, இன்னொருவருக்கு துன்பத்தை தருகிறது. எல்லா உடம்புக்குள்ளேயும் ஒரே ஆன்மா தான் இருக்குது அப்படின்னா அது என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான உணர்வுகளை தோற்றுவிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். ஆகவே 6 அத்வாவுக்கும் வேறாக இருக்கும், இந்த ஆன்மா நித்தியமாக இருக்கும். ஏன்னா ஆன்மாக்களை என்ன செய்யறதில்லை, இறைவன் படைக்கிறதில்லை. ஆன்மாக்களுக்காக இறைவன் என்ன செய்கிறாரு, தனு கரண புவன போகங்களைத்தான் படைத்து கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்ட்டு நமக்கு திருமந்திரத்தில் ஆசிரியரும் எடுத்து காட்டுகிறார். ஆகவே 6 அத்துவாவுக்கும் வேறாக நித்தியமாக, நித்தப்பொருளாக, வியாபகமாய், சேதனமாய், அறிவு பொருளாய், சரீரம் தோறும் வெவ்வேறாய், வினைகளை செய்து வினை பயன்களை நுகர்வோராய். வினைகளை செய்து அது என்ன செய்யும் அப்படின்னா வினை பயன்களை நுகருகின்ற தன்மை உடையதாக, வினைகளை செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த வினை பயன்களை நுகருதல் அப்படின்னா அனுபவிப்போராக அது இருக்கும். அதே சமயத்தில் சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையவராய், சிற்றறிவும் சிறு தொழிலும் எந்த நிலையிலேயும் நமக்கு நம்மளை சுற்றி நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், நம்ம உடம்புக்குள்ளேயே நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கான அறிவு விளக்கத்தோடு தான் நம்ம இருக்கிறோம். ஆகவே சிற்றறிவும் திருதொழிலும் உடையவராய், தமக்கொரு தலைவனை உடையவராக இந்த ஆன்மாக்கள் விளங்கும். இந்த ஆன்மாக்களுக்கு என்ன உண்டு அப்படின்னா ஒரு தலைவன் உண்டு. அவனுடைய அனுகிரகத்தினாலே, அவனுடைய திருவருளினாலே தான் இவைகள் என்ன செய்யும் அப்படின்னா முழுவதுமாக இயங்கி கொண்டிருக்கும். இல்லை அப்படின்னா எப்படி சூரியனுடைய துணை இல்லாமல் நம்மளால் ஒரு பொருளை காண முடியாதோ அதுபோல் இறைவனுடைய துணை கொண்டு தான் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த இயக்கத்திலே இயங்கி கொண்டு வருதல் இயலும். ஆகவே இப்படி சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையவராய் தமக்கொரு தலைவனை உடையவராக இருப்பாங்க. இந்த ஆன்மாக்கள் பந்த வேறுபாட்டால், இந்த ஆன்மாக்களுக்கு பந்த வேறுபாட்டினாலே என்ன ஆகும், பந்தம் அப்படின்னா ஆன்மாக்களை கட்டுப்படுத்துகின்ற அந்த சிற்றறிவும் சிறுதொழிலும் உடைய தன்மை உடையது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே நிலையில் இது சேதனமானது, அதாவது அறிவு பொருள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த அறிவை மட்டுப்படுத்துகின்ற ஆணவ மலம் அது என்ன செய்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆணவ மலத்தினுடைய வன்மை வெண்மைக்கு ஏற்றார் போல தான் நமக்கு அறிவு விளங்குகிறது. ஆகவே அந்த அறிவு விளக்கத்தின் காரணமாக ஆன்மாக்கள் என்ன செய்யப்படுகின்றார்கள் அப்படின்னா 3 வகைப்படுவார்கள். அதில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சகலர், பிரளயாகலர், விஞ்ஞான கலர் என 3 வகைப்படுவார்கள். எதனால் இந்த ஆன்மாக்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்ம அழகாக புரிஞ்சுக்கலாம். ஒரு வகுப்பறை இருக்கிறது, அதிலே ஒரு 100 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆசிரியர் பாடம் எடுக்கிறாரு. அப்படி எடுக்கின்ற பொழுது 100 மாணவர்களும் என்ன செய்யறதில்லை அப்படின்னா ஒரே மாதிரியாக அந்த பாடத்தை புரிந்து கொண்டு எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான மதிப்பெண்ணை பெறுவது இல்லை. ஏன் பெறுவது இல்லை அப்படின்னா ஆசிரியர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக தான் பாடம் எடுக்கிறார். அதை மாணவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற விதங்களிலே என்ன இருக்கிறது அப்படின்னா வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் புரிந்து கொள்வதிலேயும் புரிந்து கொள்ளாததிலேயும் இருக்கக்கூடிய வேறுபாடு பற்றி எப்படி மாணவர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, ரேங்க் கொடுக்குறாங்க. இவர் ஏ கிளாஸ் மாணவர், இவர் பி கிளாஸ், இவர் சி கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேடு கொடுத்து அந்த மாணவர்களை வகைப்படுத்தி வைக்கின்றார்களோ அதுபோல ஆணவ மலத்தினுடைய வன்மை, அதாவது அதனுடைய வலிமை மிகுதியாக இருக்கின்ற ஆன்மாக்கள் அவர்களுக்கு சகலர் அப்படின்ட்டு பேர். அதே நிலையில் அந்த ஆணவ மலத்தினுடைய வலிமை சற்றே குறைந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பிரளயாகலர் அப்படின்ட்டு பேர். அதே நிலையில் அந்த ஆணவ மலத்தினுடைய வாசனை மாத்திரம் பொருந்தி இருக்கக்கூடியவர்களுக்கு விஞ்ஞான கலர் அப்படின்ட்டு பேர். இதில் சகலர் அப்படின்ற இந்த சொல் நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ச கூட்டல் கலை அப்படின்னு இதை பிரிப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் முன்னாடி 36 தத்துவங்கள் நமக்கு சொல்லப்பட்டது. அதிலே
வித்யா தத்துவங்களை நம்ம பார்த்தோம். வித்யா தத்துவங்கள் 7 தத்துவங்கள் பார்த்தோம். அதில் மாயை, அதுக்கப்புறம் காலம், அதுக்கப்புறம் நியதி, அதுக்கப்புறம் கலை, வித்தை, அராகம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா புருடன் அப்படின்னு ஒரு தத்துவத்தை பார்த்தோம். இந்த 7 தத்துவங்களும் உள்ளடக்கியது வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்பட்டது. இதிலே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கலை அப்படின்ற தத்துவம் தான் ஆன்மாவுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, காலம், நியதி, அதுக்கப்புறம் இருக்கிறது கலை. இதில் நியதி என்கின்ற தத்துவம் நாம் இப்பொழுது என்ன அனுபவத்தை பெற வேண்டுமோ அந்த அனுபவத்தை தயார் பண்ணி எடுத்துட்டு வரும். காலம் என்பது அந்த அனுபவத்தை நாம் எவ்வளவு நேரம் பெற வேண்டுமோ அந்த நிர்ணயத்தை செய்யும். அதற்கு அடுத்தாற் போல இந்த காலம், நியதிக்கு அப்புறம் வரக்கூடியது இந்த கலை. கலை என்பது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த செயலை அனுபவிப்பதற்கு உண்டான அறிவினை நமக்குள்ளே தூண்டி நிற்கும். முதல்ல அதுக்கு உண்டான தகுதியை செய்யும். முதல்ல நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீ அந்த வேலையை நீ தெரிஞ்சுக்கிறையோ தெரிஞ்சுக்கலையோ அது அடுத்த பட்சம், முதல்ல அதை செய்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆர்வம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முதலிலே ஆன்மாவுக்கு செய்வோனாம் தன்மையை இதுதான் கொடுக்குது. இது எப்படி அப்படின்னா, தூக்கத்திலிருந்து எந்திரிச்சதுமே நமக்கு எந்த வேலையும் செய்ய தோணாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் ஒரு நிதானத்துக்கு வர்றோம் இல்லையா. அதுபோல் கேவல நிலையிலே முழு அறியாமையிலே கிடந்த ஆன்மாவுக்கு இறைவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த தத்துவங்கள், எந்த தத்துவம், காலம், நியதி, கலை என்கின்ற தத்துவத்தின் வழியாக ஒரு செயலை செய்வதற்குண்டான உணர்வினை பிறப்பிக்கின்றார். அப்படி பிறப்பிக்கின்ற நிலையில் அடுத்து இருக்கக்கூடிய வித்தை, அராகம் ஆகியவை என்ன செய்கின்றன, அறிவை தூண்டுகின்றன. அதுக்கப்புறம் அது செயல்படுகின்ற இச்சையை தூண்டுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த கலை என்கின்ற தத்துவத்தை விட்டு இந்த ஆன்மா என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா பிரிவதே இல்லை. ஏன் பிரிகிறது இல்லை அப்படின்னா, எப்படி ஒரு கண்ணு தெரியாதவர் தன் கையிலே இருக்கக்கூடிய குச்சியை என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். ஏன் விட மாட்டார் அப்படின்னா, அந்த குச்சியை விட்டுட்டா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்றதை அவர் தெரிஞ்சு வச்சிருப்பார். அது மாதிரி இந்த கலை என்கின்ற தத்துவத்தை ஆன்மா என்ன செய்யும் அப்படின்னா எப்பொழுதுமே பற்றுக்கோடாக கொண்டு விளங்கும். ஏன் விளங்கும் அப்படின்னா, இந்த குருடருக்கு எப்படி இந்த கோல் மிக அவசியமோ அதுபோல இந்த கலை முதலிய தத்துவங்களின் வாயிலாகத்தான் இந்த ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் நிகழுகின்ற காரணத்தினாலே இந்த கலையை விட்டு ஆன்மா என்ன செய்யறதில்லை, ஒருபோதும் பிரிவது இல்லை. எப்போ வரைக்கும் அப்படின்னா, அது அந்த கலை முதலிய தத்துவங்களின் வழியாகத்தான் நமக்கு அறிவு விளங்குது. இந்த அறிவு விளக்கத்தை செய்கின்றவன் நம்மளுக்கு இறைவன் அப்படின்ற அந்த உணர்வை பெறுகின்ற வரைக்கும் இந்த தத்துவத்தை அது விடாது. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த காலம், நியதி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கலை, வித்தை, அராகம், மொத்தம் எத்தனை சொன்னேன், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5ம் ஆன்மாவுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா சட்டையாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5ம் என்னது அப்படின்னா சட்டை. எப்படி இந்த உடம்புக்கு இந்த சட்டை இருக்குதோ அதுபோல ஆன்மாவுக்கு ஒரு சட்டை இருக்குது. இதை என்ன செய்யறாங்க அப்படின்னா பஞ்ச கஞ்சுக சரீரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய நல்வினை தீவினை எல்லாம் யார் பதிவு பண்றா, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் இந்த நியதி தத்துவம் தான் என்ன செய்கின்றது, எல்லாத்தையும் உள்வாங்கி வைத்து கொண்டு காலம் தான் அதுக்கு உண்டான நேரத்தில் அந்த பயனை கொடுத்து நமக்கு எல்லா விஷயங்களையும் சரியானபடி இயக்கி கொண்டு நிற்கிறது. ஆகவே இந்த 5 தத்துவங்களும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா பஞ்ச கஞ்சுக சரீரம். சரீரம் அப்படின்றது சட்டை அப்படின்ற ஒரு பொருளும் வரும். ஆகவே இந்த 5ம் இந்த சகலருக்கு என்ன செய்யறதில்லை அப்படின்னா எப்பொழுதும் பிரியாமல் விளங்குகிறது. எப்பொழுதும் அப்படின்னா எப்போ வரைக்கும்னா அந்த ஆன்மா முக்தி நிலையை நோக்கி பயணிக்காத வரைக்கும் இந்த 5ம் அதுக்கு என்னவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னா சட்டை போல அமைந்திருக்கும். ஆகவே இந்த தத்துவங்களை விட்டு பிரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம், சடப்பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம். தத்துவங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று சொல்லக்கூடிய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இப்போ பார்க்கக்கூடிய காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இவைகள் எல்லாமே சடப்பொருள் தான். ஆனால் ஆன்மா சடப்பொருள் கிடையாது. அப்போ ஆன்மா சடப்பொருள் கிடையாத நிலையிலே புருடன் என்கின்ற பெயரில் நீங்கள் எப்படி வித்யா தத்துவத்துக்குள்ளே சேர்க்கலாம் அப்படின்ற பொழுது அந்த இடத்துல என்ன சமாதானம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்மா எதனோடு சேர்ந்து இருக்கின்றதோ அதனுடைய தன்மையை அது பெற்றுக்கொள்ளும். இப்போ ஒரு ஸ்படிகக்கல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்படிகக்கல்லுக்கு பக்கத்தில் நம்ம போய் ஒரு ரோஜா பூ வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்படிகக்கல் என்ன பண்ணும், அந்த ரோஜா பூவினுடைய நிறத்தை தன்னுடைய நிறமாக காட்டும். அதுதான் சார்ந்ததின் வண்ணம். அப்படி ஆன்மா இந்த தத்துவ கருவிகளை நீங்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே
அதற்கு என்ன ஏற்படுகிறது அப்படின்னா இந்த தத்துவங்களினுடைய தன்மை அதற்கும் ஏற்படுகிறது. அதனால தான் இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு விளைகின்ற அறிவினை மயக்க அறிவு, விபரீத அறிவு இப்படின்லாம் சொல்லக்கூடிய வகைகளிலே அமைஞ்சிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே இவர்கள் அந்த கலையோடு எப்பொழுதும் பிரிப்பின்றி அவர்கள் நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆணவ மலத்தினுடைய வலிமை அங்கு என்ன செய்கிறது அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான். ஏன் அப்படின்னா ஆணவ மலத்தினுடைய தன்மையை நீக்கும் பொருட்டாக தான் சுவாமி நமக்கு இந்த தத்துவமாகிய கருவியை கொடுக்குறார். வினை தத்துவம் ஆகிய கருவிகள் எதுக்கு கொடுக்கப்படுது? ஏன்னா நம்ம ஆணவ மலத்தோடு மட்டும்தான் சம்பந்தப்பட்டு இருக்கோம். ஆணவ மலம் நமக்கு முழு அறியாமையை செய்கின்றது. அந்த அறியாமையை நீக்குவதற்காக சுவாமி என்ன பண்ணுறாரு? கைவிளக்கு போல இந்த மாயை கண்மங்களை கூட்டி வைக்கின்றார். எப்படி சட்டையில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்கு சட்டை வெள்ளை கலர் சட்டையாக இருக்குது, ஆனால் அந்த வெள்ளை கலர் சட்டையில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்கு ப்ளூ கலர் சோப் போட்டு துவைக்கிறோம். எப்பயாவது அந்த ப்ளூ கலர் அந்த சட்டையில் ஒட்டிக்குவோம் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுருக்கிறோமா? ஒரு அழுக்கு இன்னொரு அழுக்கை நீக்கும் என்கின்ற அந்த முறைப்படி இங்கே என்ன செய்கின்றார் அப்படின்னா மாயை கண்மம் ஆகியவற்றை கைவிளக்காக கொடுத்து ஆன்மாவுக்கு படிப்படியான அறிவு விளக்கத்தை செய்கின்றார். ஆகவே இவர்கள் அந்த முக்தி நிலையிலே இந்த தத்துவங்கள் எல்லாம் தனக்கு அந்நியமானவை என்கின்ற நிலையை உணர்கின்ற பொழுது அவர்கள் அங்கு முக்தியை அடைவார்கள். இவர்களுக்கு இந்த கலை என்கின்ற தத்துவத்தின் வழியாக மட்டும்தான் அறிவு விளக்கம் நிகழும். இவங்களுக்கு என்ன ஆகும்? நேரடியாக இறைவனுடைய திருவருளினாலே இவர்களுக்கு அறிவு விளக்கம் நிகழாது. இவங்களுக்கு என்ன நிகழும் அப்படின்னா தத்துவ கருவிகளின் வாயிலாக மட்டும்தான் அறிவு விளக்கம் நிகழும். அடுத்ததாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா பிரளயாகலர். இந்த பிரளயாகலர் அப்படின்றவங்க இந்த சகலர்களுக்கு மேலானவர்கள். இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆணவ மலமும் அதற்கு அடுத்தாற் போல இருக்கக்கூடிய கண்ம மலமும் இருக்கும். நமக்கு இந்த சகலர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயையாகிய 3 மலங்களும் இருக்கும். இந்த பிரளயாகலருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் ஆணவ மலமும் அதற்கு அடுத்தாற் போல கண்ம மலமும் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆணவ மலமாகிய அழுக்கை நீக்கிறதுக்கு தான் சுவாமி என்ன பண்ணினார்? கண்ம மலத்தையும் மாயா மலத்தையும் கூட்டி வைத்தார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த பிரளயாகலருக்கு இந்த கண்ம மலம் மட்டும்தான் இருக்குது, மாயாமலம் இல்லைன்னு சொல்கிறப்பயே நம்ம என்ன அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்? அவர்களுக்கு ஆணவ மலத்தினுடைய வலிமை என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா சகலர்களை காட்டிலும் குறைந்திருக்கிறது. சகலர்களை காட்டிலும் குறைஞ்சிருக்கிறதுனால தான் சாமி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அதிகப்படியான அழுக்கை சேர்க்கணும். அந்த இடத்துல கொஞ்சமாக கொடுக்குறாரு. ஏன்னா இங்கு நம்ம பார்த்தோம் கண்மமும் மாயையும் நம்மை பந்தப்படுத்தக்கூடிய விஷயம்தான். ஆனாலும் இங்கு இவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? அந்த பந்தப்படுத்துகின்ற விஷயம் குறைவாக கொடுக்கப்படுது. முதல்ல இருக்கிறவங்களுக்கு 2 மாத்திரை கொடுக்குறாருன்னா இங்கே பிரளயாகலருக்கு சுவாமி என்ன பண்ணுறாருன்னா ஒரே ஒரு மாத்திரை தான் கொடுக்குறாரு. ஏன் 2 மாத்திரைக்கு பதிலாக 1 மாத்திரை கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு நோயினுடைய தீவிரம் என்னது? குறைவு. கீழே இருக்கிறவங்களுக்கு 2 மாத்திரை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? ஆணவ மலமாகிய நோய் செய்கின்ற அறியாமை என்பது அதிகம் அப்படின்றதுனால அவங்களுக்கு 2, இவங்களுக்கு 1 மட்டும் கொடுக்குறாரு. அதாவது ஆணவம் கண்மம் மட்டும்தான் உண்டு. இதில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரளயா கலர் அப்படின்றத பிரளயம் கூட்டல் அகலர் அப்படின்னு பிரிப்பாங்க. பிரளயம் கூட்டல் அகலர் அப்படின்ற பொழுது இங்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அறிவு விளக்கம் கலை முதலிய தத்துவங்களின் வாயிலாக நிகழும். கலை என்கின்ற தத்துவம் தான் நம்மளை எழுப்பி நிற்கும். கலை ஆங்காரத்தை தொழில்படுத்தும். ஆங்காரம் தான் நமக்கு வச்சிருக்கிற பேர், நம்ம உணர்வு எல்லாவற்றையும் ஒருங்கு கூட்டி நம்மளுடைய அந்த உணர்வோடு அது ஒவ்வொரு நிமிடமும் நின்றுக்கிட்டே ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நொடியும் நின்று கொண்டே இருக்கும். ஆனால் இந்த பிரளய அகலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இறைவன் வெளி நின்று உணர்த்துவார். இறைவன் என்ன செய்வார் அப்படின்னா ஏன்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும். என்ன புரிஞ்சிடும் அப்படின்னா இந்த கருவிகள் எல்லாம் சடம். ஆகவே இந்த கருவியினாலே எனக்கு அறிவு விளக்கம் நிகழவில்லை. இந்த கருவிகளை எல்லாம் இயக்கி நிற்கின்ற இறைவனுடைய திருவருளினாலே தான் எனக்கு அறிவு விளக்கம் நிகழுகிறது என்கின்ற அந்த தெளிவான நிலைப்பாட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. அதை உணர்ந்துருவாங்க. அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அவர்கள் உணர்ந்து விடுவார்கள். அப்படி உணர்ந்த நிலையில அங்கு என்ன நிகழும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு செயல் இருக்கும். இவங்க பெரும்பாலும் என்ன மாதிரியான நிலைகளிலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம மேலே பார்த்த ஸ்ரீகண்ட ருத்ரர் அந்த மாதிரியான நிலைகளிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள். இந்த சகலர்களுக்குள்ளேயே என்ன ஆயிரும் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு முதலிய எல்லா தேவர்களுமே முடிஞ்சு போயிடுவாங்க. இதுக்கு கீழேயே எல்லாருமே முடிஞ்சிருவாங்க. இந்த பிரளயாகலர் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பக்குவமுடைய ஆன்மாக்கள் எல்லாருமே
இந்த 24 தத்துவங்களை கடந்து இருக்கக்கூடிய வகைகளிலே இருக்கின்ற தெய்வங்களை உபாசிக்கக்கூடியவர்கள் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் நம்ம பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு இறைவனுடைய திருவருளினாலே தான் நமக்கு அறிவு விளக்கம் நிகழுகிறது என்கின்ற உணர்வினை அவர்கள் இயல்பாகவே பெற்றிருப்பாங்க. இப்போ நம்ம புஸ்தகத்தில் படித்து அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம பலகாலம் முயற்சி செஞ்சு இறைவனுடைய திருவருள் தான் காரணம்ன்ட்டு நம்ம இந்த வகையில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே அவர்களுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சில பேருக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இயல்பாகவே அவருக்கு அந்த விஷயத்தில் ஞானம் இருக்குதுங்க, அதனால் தொட்டதுமே டக்குன்னு அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இயல்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா சங்கீதம் படிக்கக்கூடியவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பரம்பரையாகவே அந்த ஞானம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் அவர்களுக்கு அதை உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு இயல்பாகவே அந்த உணர்வு அமைஞ்சிருக்கும் அப்படின்றது தான் இந்த விஷயம். அந்த உணர்வு அமைகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆணவ மலத்தினுடைய அந்த வலிமை குறைந்த காரணத்தினாலே அவர்கள் இறைவனுடைய திருவருளால் தான் நாம் இந்த அறிவு விளக்கத்தை இந்த உடலின் வாயிலாக பெறுகிறோம் அப்படின்ற அந்த உணர்வு நிலைக்கு அவங்க சென்று விட்ட காரணத்தினாலே, அந்த உணர்வு நிலையிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலே இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, கலை என்கின்ற தத்துவத்தின் வாயிலாக அறிவு விளக்கம் பெற வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாக, இறைவனே நேராக இருந்து இந்த வாயிலாக உணர்த்துகிறார் அப்படின்ற அந்த உணர்வை பெற்றவர்களாக இருப்பாங்க. இறைவன் உணர்த்துகிறார் அப்படின்ற உணர்வை பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட பக்குவ ஆன்மாக்களை தான் சுவாமி என்ன பண்ணுறாரு, ஸ்ரீகண்ட ருத்ரர் போன்ற அந்த உயர்ந்த பதங்களிலே வைத்து அவர்களுக்கு தொழில் இருக்கும். என்ன தொழில் இருக்கும், நம்ம ஸ்ரீகண்ட ருத்ரர் என்ன பண்ணினார், கீழே இருக்கக்கூடிய அசுத்த மாயையில் இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி மாயா புவனங்களை பூரா படைக்கிறது அவருடைய வேலை தான். ஆனால் அப்படி படைத்தாலும் அவர் அதனால் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா செருக்கு உருவது இல்லை. பிரம்மா விஷ்ணுவை போல பிரம்மா என்ன பண்ணினாரு, நான் தான் இந்த உலகத்தை படைச்சேன், என்னை விட பெரிய ஆள் யார் இருக்கா அப்படின்னு செருக்குற்றார். விஷ்ணுவை என்ன பண்ணினாரு, உன்னையவே நான் தான் படைச்சேன், நீ என்ன பெரிய ஆளுன்னு சொல்கிற, உன்னைய விட நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு இருவரும் போரிட்டு கொண்டார்கள். அப்பொழுது பெருமான் அங்கு ஸ்தானுவாக தோன்றினார் அப்படின்றதையெல்லாம் நம்ம அந்த புராண வரலாறுகளிலே பார்ப்போம். ஆகவே இந்த பிரம்ம விஷ்ணுக்களுக்கு தன்னுடைய செயலினால் என்ன இருக்குது அப்படின்னா, நான் செய்தேன் என்கின்ற அந்த உணர்வு அங்கே இருக்குது. யாருக்கு, பிரம்ம விஷ்ணுக்களுக்கு. நம்ம எப்படி நான் தான் செஞ்சேன்னு சொல்லிக்கிறோமோ அதுபோல் இவங்களுக்கு உண்டு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரளயாகலருக்கு அந்த உணர்வு நிகழாது. அவர்கள் இறைவனுடைய திருவருளை பெற்று இறைவனுடைய ஒரு பிரதிநிதியாக நம்ம இருந்து இந்த உலகத்தை படைக்கின்றோம் அப்படின்ற அந்த உணர்வு நிலையிலே இருந்து அவர்கள் செயல்படுவார்கள். ஆகவே அந்த செயல்படுகின்ற காரணத்தினாலே அந்த செயலினாலே அவர்களுக்கு என்ன விளையாது அப்படின்னா கண்மம் விளையாது. நமக்கு கண்மம் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் தான் செய்கிறேன் அப்படின்ற நிலையில் அங்கு கண்மம் விளைந்து கொண்டே இருக்கும். அதை அடுத்து பந்த பிரகரணத்தில் நமக்கு எடுத்து காட்டுவாங்க. அப்போ இவர்களுக்கு பெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரளய காலம் அப்படின்றது முன்னாடி சொல்லப்பட்ட பிருத்திவி முதலாக சிவதத்துவம் ஈராக இருக்கக்கூடிய 36 தத்துவங்களையும் அதற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய 224 புவனங்களையும் அந்த வகைகளிலே ஒடுக்குவார். என்ன செய்வார், விதையிலிருந்து மரம் தோன்றும், மீளவும் அது என்ன செய்யும், அந்த விதைக்குள்ளேயே சூக்கும ரூபமாக அடங்கிவிடும் என்பது தான் நமக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் என்கின்ற வகைகளிலே சொல்லப்படுகின்ற விஷயம். ஆகவே அப்பேற்பட்ட அந்த நிலையில் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஒடுக்குகின்ற பொழுது, அதாவது பிரளய காலத்திலே இவர்கள் எல்லோருக்கும் சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா முக்தி கொடுப்பார். அதனால தான் இவர்களுக்கு பிரளயாகலர் அப்படின்ட்டு பேர். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாமி எப்போ முக்தி கொடுக்குறாரு, மகா பிரளய காலத்தில் முக்தி கொடுத்துட்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா விஞ்ஞான கலர் அப்படின்றவங்களுக்கு என்ன தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்களுக்கு ஆணவ மலம் என்கின்ற ஒரே ஒரு மலம் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆணவ மலமும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாசனா மலம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் வைத்து அந்த பொருள் இல்லாத இடத்திலேயும் அந்த வாசனை அந்த வச்சிருந்த இடத்துல இருக்கும். ஒரு மல்லிகைப்பூ இந்த இடத்துல வச்சிருக்கிறோம் அப்படின்னா இப்போ அந்த மல்லிகைப்பூவை எடுத்து விட்டாலும் மீளவும் இந்த இடத்துல அந்த வாசனை வீசிக்கொண்டே தான் இருக்கும். இதுக்கு உதாரணம் எளிமையாக சொல்லும் பொழுது பெருங்காய டப்பா உதாரணமாக சொல்லுவாங்க. என்னதான் பெருங்காயத்தை எடுத்துட்டாலும் அந்த பெருங்காய டப்பாவில் என்ன இருக்கும் அப்படின்னா வாசனை மாத்திரம் பொருந்தி இருக்கும். அப்போ வாசனை மாத்திரம் பொருந்தி இருக்கின்ற நிலையிலே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு என்ன ஒரு புரிதலை கொடுக்கிறது அப்படின்னா, ஆணவ மலத்தினுடைய செயல்கள் அத்துணையுமே அங்கு கிடையாது. அங்கு மறைப்பு அறியாமை என்பதே நிகழாது. அப்படி அறியாமை நிகழாது அப்படின்னாலும் இவர்கள் பலகாலமும் அந்த ஆணவ மலத்தோடு சம்பந்தப்பட்டு அந்த அறியாமைக்கு உட்பட்டு இருந்த காரணத்தினாலே
என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பழக்க தோஷம் அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த பலகாலமும் அந்த ஆணவ மலத்தோடு சம்பந்தப்பட்டிருந்த காரணத்தினால அந்த வாசனை மாத்திரம் அவர்கள்ட்ட பொருந்தி இருக்கும். இவர்களும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, மேலே சதாசிவமூர்த்தி அவர்களிடத்தே இருந்து நேரடியாக ஆகம உபதேசம் முதலியவைகளை பெற்று அப்படிப்பட்ட மேலான புவனங்களிலே வாழக்கூடியவர்கள். அதனால இவர்களுக்கு விஞ்ஞானம் அப்படின்னாலே மேலான அறிவு அப்படின்ற ஒரு பொருள் உண்டு, அறிவு அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. ஆகவே இவர்களுக்கு பெருமான் என்ன செய்வார் அப்படின்னா, உள்ளிருந்தே உணர்த்துவார். முதல்ல இருக்கக்கூடிய பிரளயாகலருக்கு என்ன செய்யணும், சாமி ஒரு மான் மழுவோடு ஒரு உருவத்தை எடுத்து கொண்டு வந்து நீ இந்த வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லவும் அவர்கள் பெருமானுடைய உத்தரவு அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அந்த வழியிலே நின்று தொழில்படுவார். ஆனால் இந்த விஞ்ஞான கலருக்கோ சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா, வெறும் ஆணவ மலம், அதுவும் வாசனை மாத்திரம்தான் இருக்குது. இவர்களுக்கு ஏனைய கண்ம மலமும் கிடையாது, வேற இருக்கக்கூடிய மாயாமலமும் கிடையாது. ஆகவே இறைவன் அவர்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா, அவர்களுடைய அறிவிலே விளங்கி தோன்றுவார். விளங்கி தோன்றி அவர்களுடைய செயலெல்லாம் தன் செயலாக கொள்ளுவார், அவர்களுடைய அறிவெல்லாம் தன்னுடைய அறிவாக கொண்டு விளங்குவார். இவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, விரைவாகவே இறைவனுடைய திருவருளோடு கலந்து இரண்டரை கலந்து நிற்பார்கள். இவர்களுக்கான முக்தி காலம் அந்த நிலையிலேயே அப்பொழுதே நடந்தாலும் நடக்கும், இல்லாதக்கூடிய பக்குவ காலங்கள் வந்தாலும் நிகழும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே பிரளயாகலருக்கே கலை வழியாக தத்துவ அறிவு விளக்கம் கிடையாது அப்படின்ற பொழுது விஞ்ஞானகலருக்கு சுவாமி என்ன பண்ணுறாரு, உள்ளிருந்தே நேரடியாக உணர்த்தி விடுறார். இப்போ எப்படி நமக்கு உள்ளிருந்து நம்மளும் தான் உணர்றோம், ஆனால் நமக்கு கருவிகளின் வாயிலாக தான் அறிவு விளக்கம். ஆனால் அவர்களுக்கு நேரடியாக இறைவனே அந்த அறிவு விளக்கத்தை செய்கின்றார். அதனால இவர்கள் இந்த ஆன்ம வர்க்கத்துக்குள்ளே இப்படிப்பட்ட 3 பகுப்புகள் அப்படின்றதும் நம்ம எந்த அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா, ஆணவ மலத்தினுடைய தன்மையிலே இந்த 3 பகுப்புகள் அமைஞ்சிருக்குது. ஆணவ மலத்தினுடைய வலிமை, அதுக்கப்புறம் அந்த வலிமை குறைவு, அதுக்கப்புறம் மென்மை அப்படின்ற வகைகளிலே சகலர், பிரளயாகலர், விஞ்ஞான கலர் என்று 3 வகைப்பட்ட ஆன்மாக்கள் உண்டு அப்படின்றத ஆசிரியர் எடுத்து காட்டுறார். அதற்கடுத்தாற் போல 5வது பிரகரணமாக அமைந்திருக்கக்கூடியது பந்த பிரகரணம். பந்தம் என்பது இப்போ நம்ம பார்த்தோம், சகலருக்கு என்ன உண்டு, ஆணவமலம் உண்டு, அதுக்கப்புறம் அந்த ஆணவமலத்தை நீக்கிறதுக்கு மாயாமலம் உண்டு, அதுக்கப்புறம் கர்மமலம் உண்டு அப்படின்ட்டு இவைகளெல்லாம் ஆன்மாவினுடைய அறிவை பந்தித்து நிற்கின்ற காரணத்தினாலே, பந்தித்து அப்படின்னா தடை செய்து நிற்கின்ற காரணத்தினாலே. இப்போ கண்ணுக்கு நல்லா பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, ஆனால் இருள் சூழ்ந்திருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ கண்ணுக்கு பார்க்கக்கூடிய தகுதி இருந்தும் இருளானது கண்ணை பார்க்க ஒட்டாமல் தடை செய்து நிற்பது போல இந்த ஆணவம், கண்மம், மாயையாகிய மும்மலங்களும் ஆன்மாவினுடைய அறிவை பிரகாசப்படுத்தாமல், அதாவது விளக்கம் செய்யாமல் தடைப்படுத்தி நிற்கின்ற காரணத்தினாலே இவைகள் பந்தம் என்று சொல்லப்படும். இதிலே மாயா பந்தம் ஆவது, அதாவது மாயையை தான் நம்ம முதல்ல பார்த்தோம் 36 தத்துவங்கள் அப்படின்ட்டு. இதில் மாயா பந்தம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார். கலை முதல் பிருத்திவி ஈரான தத்துவங்களும் புவனங்களும் புவனத்து பொருள்களுமாய் இருக்கும். இந்த மாயை நம்மளை எப்படி பந்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தது போல குருடன் எப்படி கையிலே இருக்கக்கூடிய குச்சியை உயிர் போல மதித்து அதை தவற விட மாட்டான், அது மாதிரி இந்த கலை முதலிய தத்துவங்களோடு ஆன்மா கூடி இருந்து தான் அதுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னோம், அறிவு விளக்கம் கிடைக்கிறது. இல்லை அப்படின்னா அதுக்கு அறிவு விளக்கம் கிடைக்காது. ஆகவே கலை முதலாக பிருத்திவி ஈரான தத்துவங்களும் அந்த தத்துவங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய புவனங்களும் அந்த புவனங்களிலே இருக்கக்கூடிய பொருள்களும் நம்ம என்ன செய்கின்றது, மயக்குகிறது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லையா, இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஒன்று ஒன்றா பார்க்குது, ஒன்று ஒன்றா கேட்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் எல்லாமே சடப்பொருளாக இருந்தாலும் எது நமக்கு அதனுடைய தோற்றமும் அதனுடைய பொலிவும் நம்ம என்ன செய்கின்றது அப்படின்னா ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணுவதாக நம்மை கட்டுப்படுத்தி நம்மளுடைய சிந்தனை எல்லாத்தையுமே அது அபகரிச்சுக்கிறது இல்லையா. அந்த பொருள் அடையணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அறிவு எந்த வகையிலையும் வேலை செய்கிறது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு முக்குணத்தை தோற்றுவிக்கின்றன. அதாவது முக்குணம் என்னது, நம்ம பார்க்கின்ற பொழுது ராஜசம், தாமசம், சாத்வீகம் என்கின்ற வகைகளிலே குணங்களை உற்பத்தி செய்து அந்த வகைகளிலேயே நம்மளை அடைச்சி வச்சுக்குது. அதனால தான் ஆசிரியர் நம்ம இப்போ வியாழக்கிழமை கூட வகுப்பில் கூட நம்ம பார்த்தோம், இந்த 5 மூர்க்கரே, இந்த 5 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்னையை திருடிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இந்த 5 பேரும் மூர்க்கர். 5 பேர் இருந்து உள்ளே இருக்கிற ஒருத்தனாகி என்னையை போட்டு அடித்தா நான் எப்படி சாமி இது பண்ண முடியும்? 5 பேரும் கொஞ்சம் சாதுவான ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல,
நான் என்ன செஞ்சிடலாம், ஏதாவது ஒரு வகையில் சரி சாதுவாக இருக்கிறதுனால மன்னிச்சு விட்டுடுவாங்க, சரி ஆண்டவன் நினைக்கிறியா நினச்சிட்டு போ அப்படின்னு. ஆனால் இந்த ஐவரும் மூர்க்கர். ஆகவே என்னை இந்த உலகப் பொருள்களிலேயும் இந்த உலக விஷயங்களிலேயுமே மீளவும் மீளவும் என்னை செலுத்தி நிற்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம திருமுறைகளில் நிறைய இடங்களிலே ஆசிரியர்கள் எடுத்துக்காட்டி அருளி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த உடம்பும் இந்த உடம்பு வாழுகின்ற இந்த உலகமும் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கப்படுகின்ற பொருள்களும் இவை எல்லாமே நமக்கு எதிலிருந்து கொடுத்துருக்குறாங்க? மாயையிலிருந்து தான் கொடுத்துருக்குறாங்க. மாயையிலிருந்து தான் நமக்கு என்ன கொடுக்குறாரு? தனுன்னா என்னது? உடம்பு. அதுக்கடுத்து கரணம். கரணம் என்பது என்ன? மனம், சித்தம், புத்தி, அகங்காரமாகிய உள்ளந்த கரணங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்ப அந்த கரணத்தையே ரெண்டாக பிரிப்பாங்க. அதில் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் ஆகியவை அக அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் ஆகியவை புற அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரணங்களே இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது அப்படிம்பாங்க. ஆகவே தனு, கரணம், அதுக்கப்புறம் புவனம், போகம். போகத்துக்கு உரிய பொருள்கள். ஒரு காபி சாப்பிட்றது கூட இன்பம் தான். ஆகவே அதுவும் போகத்துக்குரிய பொருள்கள் தான். அப்போ ஒவ்வொரு நிமிடமும் ஆன்மா இன்பத்தையோ துன்பத்தையோ மாறி மாறி அனுபவித்து கொண்டே அந்த சுழற்சியிலேயே நின்று கொண்டிருக்கிறது. அதனால தான் ஞானசம்பந்த பெருமானும் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதரியீர் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டி அருளுகிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் முன்னம் நீசை பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாதே அப்படின்ற வகைகளிலே அந்த கர்மவினையினுடைய தொடர்ச்சியையும் இங்கு கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆகவே இவர்களுக்கு மாயை எப்படி பந்தப்படுத்துகிறது அப்படின்னா, கலை முதல் பிருத்திவி ஈரான தத்துவங்கள் அமைந்திருக்கின்ற இந்த உடல் வழியாகவும், இந்த உடல் வாழுகின்ற புவனங்களாகிய இந்த உலகத்தின் வழியாகவும், இந்த உலகத்திலே இருக்கின்ற பொருள்களுமாய் இருந்து கொண்டு ஆன்மாக்களை என்ன செய்யும்? இந்த மாயையானது பந்தப்படுத்தி நிற்கும். அடுத்துக்கு கண்ம பந்தமாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, சோதிட்டம், ஓமம், பிரம்மகத்தி முதலியவற்றால் உண்டாவதாய் அபூர்வம் என்னும் பெயரை உடைய வாதனையாய் புரியட்டகத்துள் புத்தி தத்துவத்தை பற்றி சுக துக்க மோக வடிவாய் இருக்கும் அப்படின்ட்டு எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இங்கு நம்ம பார்க்கின்ற பொழுது சோதிட்டோமம் அப்படின்றது ஜோதிடம், ஹோமம், இந்த வகைகளிலே நம்ம என்ன செய்கிறோம்? புண்ணியத்தை சேர்க்கிறோம். சோதிட்டோமம் அப்படின்றது ஒரு வகையான புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ இந்த வகைகளிலே செய்யப்படுகிற புண்ணிய பாவங்கள், ஏன்னா கண்மம் என்பது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா செயல். கண்மம் என்பது என்ன அப்படின்னா கர்மம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்போ கர்மம் அப்படின்ற பொழுது அது என்னது? தொழில். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு தொழில். ஏன்னா ஒரு அசைவு என்பது நமக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ பயக்கின்றது. நல்லா சொகுசாக சாஞ்சு உட்காந்தோன்னா அது இன்பமாக இருக்குது, சொகுசாக சாயாமல் உட்காந்தோன்னா அது நமக்கு துன்பமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நொடியும் இன்ப துன்ப அனுபவங்கள். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெருசாக ஏதோ நடந்தால் தான் இன்பம், பெருசாக ஏதோ நடக்கிறதா தான் துன்பம் அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நொடியும் ஆன்மா இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது தான். இந்த வகைகளிலே சோதிட்டோமம் அடுத்துக்கடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பிரம்மகத்தின்றது, சோதிட்டோமம் என்பது புண்ணியத்தை நோக்கி செய்யக்கூடிய ஒரு வகையான வேள்வி. பிரம்மகத்தி என்பது நமக்கு தெரியும் பாவத்தினால அந்தனருக்கு தீங்கு செய்தல், இந்த மாதிரியான விஷயங்களை செய்கின்ற பொழுது வந்து பொருந்துகின்ற விஷயம். அப்போ இவைகளெல்லாம் நமக்கு எந்த வகையாக வந்து பொருந்துகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, செயல் நடந்து நிறைவுற்ற பின்பு ஒரு ஆற்றல் வடிவாக நம்ம வந்து பொருந்தும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி செஞ்சதுக்கு என்றைக்கோ அனுபவிக்கணும்னு இதெல்லாம் யாரங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உண்மை தானே? இன்றைக்கி செய்கிற செயல் இன்றைக்கே முடிஞ்சு போச்சு, இது இன்னொரு நாள் வந்து எனக்கு எப்படி பயனை கொடுக்கும், அதெல்லாம் கொடுக்காது அப்படி இப்படின்ட்டுலாம் நிறையா சொல்லக்கூடிய விதண்டவாதங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த நிலையில் சோதிட்டோமம் பிரம்மகத்தி முதலியவற்றால் உண்டாவதாய், அதாவது புண்ணிய காரியம் பாவ காரியம் அப்படின்னு அறிந்து செய்யப்படுகின்ற செயல்களால் உண்டாகக்கூடியது. அதனால தான் ஆசிரியர் அங்கு நமக்கு சொல்கிறார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதரியீர். அதாவது புண்ணியமும் ஒரு வகையான விஷயம். என்னது அப்படின்னா ஆன்மாவை பந்தப்படுத்துகின்ற விஷயம்தான். பாவம் என்பதும் ஆன்மாவை பந்தப்படுத்துகின்ற விஷயம்தான். ரெண்டுமே பந்தப்படுத்துகிற விஷயம்தான் அப்படின்றத நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா புண்ணியம் நிறைய செஞ்சால் நம்ம என்ன எப்படி இருக்கலாம்னு ஆசைப்படுறோம்? நல்லா இருக்கலாம், சுகபோகமாக இருக்கலாம்னு ஆசைப்படுறோம். அப்போ பாவம் நிறைய செஞ்சால் என்ன ஆசைப்படுறோம்? துன்பத்தில் இருப்போம், நரக வேதனையை அனுபவிப்போம் அப்படின்றோம். அப்போ இந்த சுகத்திற்கும் துக்கத்திற்கும் அப்பாற்பட்ட பொருளாக விளங்குவது தான் சிவம். ஆகவே இவை இரண்டும் நம்ம என்ன செய்யாது? சிவபெருமானை அடைவதற்கு இட்டு செல்லாது.
அதனால தான் இதை ரெண்டையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, புண்ணியம் என்பது பொன் விலங்கு அப்படின்னா, பாவம் என்பது இரும்பினால் செய்யப்பட்ட விலங்கு. ரெண்டுமே என்ன செய்யும், கையில் பூட்டி உங்களை செயல்படாமல் வச்சிருக்குமே தவிர ரெண்டுக்கும் வித்தியாசம், வேறுபாடுகள் வேறு இல்லை அப்படின்றத நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஆகவே சோதிட்டோமும் பிரம்மகத்தி முதலியவற்றால் உண்டாகக்கூடியது புண்ணியம் பாவம் அப்படின்ட்டு அபூர்வம் என்னும் பெயரை உடையதா. இது பொருந்துகின்ற விஷயம் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள கர்ம வினையை பற்றி நிறைய படிக்கும் பொழுது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வாதனையாய் குறியட்டகத்துள் புத்தி தத்துவத்தை பற்றி சுக துக்க மோக வடிவாக இருக்கும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம பார்க்குறோம், நல்ல விஷயங்கள் நடந்தால் நம்மளுடைய மனசு நம்மளுடைய உடம்பு நம்ம பார்க்குறோம் இல்லையா, முகம் முதல் கொண்டு பூரிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் முகத்திலேயே, அந்த சந்தோஷம் தெரியுது அப்படின்றாங்க. அதே சமயம் துன்பகரமான விஷயம் நடக்கின்ற பொழுது அந்த முகமே அதான் மூஞ்சியே சொல்லுது அப்படின்றாங்க. அதே சமயத்தில் எதிலையுமே ஈடுபடாத ஒரு மந்தத்தன்மை, அது மோகம் என்று சொல்லப்படும். அதே சமயத்தில் அந்த விஷயத்தை மாத்திரமே நினைத்து கொண்டு இருத்தலும் மோகம் என்று சொல்லப்படும். அதாவது அந்த தவிர எனக்கு வேறு எதுவும் வேணும், அதுதான் வேணும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டு இருப்பதும். ஆக இந்த சுகமும் துக்கமும் மோகமும் பொருந்துவதற்குரிய காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா வினை. இந்த சுகமும் துக்கமும் மோகமும், ஏன்னா இதைத்தானே நம்ம திருப்பி அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த அனுபவங்களை நமக்கு கொண்டு சேர்ப்பதாக அமைந்திருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த வினை. இதனாலேயே நம்ம பந்தப்பட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்பம் நமக்கு விளைகின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம், நம்மளுக்கு இதுவே திரும்பவும் நடக்காதா அப்படின்ற ஆசைப்படுவோம், ஏக்கம் கொள்ளுவோம். அதே சமயத்தில் துன்பம் அடைகின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம், ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடையாதான், அதிலிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்ப்போம். ஏன்னா ரெண்டுமே நம்ம செஞ்சது தான், செஞ்சதுக்கான பயனை தான் அனுபவிக்கிறோம் என்கின்ற சமாதானத்தோடு அங்கே நம்ம அனுபவிக்கிறது கிடையாது. இன்பத்தை நாடுகின்ற பொழுது மகிழ்ச்சியும், துன்பத்தை நம்ம பொருந்துகின்ற பொழுது அதிலிருந்து தப்பித்து ஓடுவதற்கான வெறுப்பும் தோன்றுகின்ற காரணத்தினாலே இது ரெண்டும் ஒன்றுமே நடக்கல, ஒரு மாதிரி போகுது அப்படின்னா ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மோகத்தின் வடிவாக இந்த வகைகளிலே ஆன்மாவை திரும்ப 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 இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது விருப்பம் உருவதும், துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது வெறுப்புறுவதும், இது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த வினையாக பரிணமிக்கும். அதனால தான் வினை என்பது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா விதை போன்றது. ஒரு வினை என்பது விதை போன்றது. அந்த வினையானது விதையாக இருந்தது, விதை என்ன செய்யும் அப்படின்னா மீளவும் முளைக்கும். அப்போ ஒரு புண்ணிய காரியம் செய்கின்றோம், அதாவது பொதுவான புண்ணிய காரியம், உலக புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய காரியம் செய்கின்றோம். அந்த புண்ணியம் நமக்கு என்ன, ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், அது ஒரு செயல். அந்த செயல் என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒரு நற்காரியம் என்கின்ற காரணத்தினாலே, ஏன்னா அது ஒரு உயிரினுடைய பசியை போக்குகிறது, பசியை போக்குகின்ற காரணத்தினாலே அந்த உயிர் இன்பம் அடைகின்றது. அப்போ அந்த இன்பம் அடைவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த செயலானது என்ன ஆகும் அப்படின்னா புண்ணியமாகும். ஆக புண்ணியமாகுகின்ற அந்த நிலையிலே இந்த செயல்கள், இப்போ நீங்கள் செஞ்ச செயல்கள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த உடம்பு கழிகின்ற வரைக்கும் ஆகாமியமாக உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் ஆகாமியமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு அடுத்தாற் போல, ஏன்னா இதில் எந்த புண்ணியம் முன்னாடி வந்தது எந்த புண்ணியம் பின்னாடி வரும் அப்படின்ட்டுலாம் நம்ம கணக்கு சொல்ல முடியாது. அதனால் இது புண்ணியமாக பொருந்தி நிற்கும். ஒருவேளை நம்ம இன்றைக்கி செய்கிற புண்ணியம் திருப்பி காலையில் பண்ணின புண்ணியம் அடுத்து 1 மணி நேரத்திலேயே நமக்கு சேர்ந்தாலும் சேரும், இல்லை இன்னும் 10 பிறவி சேர்ந்தாலும் சேரும். ஏன் அப்படின்னா நமக்கு எந்த நேரத்தில் அந்த அனுபவம் கூட்டப்பட வேண்டுமோ அந்த நேரத்திலே அந்த அனுபவம் கூட்டப்படுகின்ற பொழுதுதான் நமக்கு அறிவு விளக்கம் உண்டாகும். அது வரைக்கும் நமக்கு அறிவு விளக்கம் என்ன செய்யாது அப்படின்னா வரவே வராது. அப்படின்றதுனால இறைவன் இந்த கண்ம மலத்தின் வழியாகத்தான் அந்த அறிவு விளக்கத்தை செய்கின்றான். ஆகவே இப்படி செய்யப்பட்ட செயல் ஒன்று ஆகாமியமாக செய்யப்படுகிற வினையானது என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு அடுத்தாறு போல இருக்கக்கூடிய சஞ்சிதத்திலே போய் பதிகின்றது. சஞ்சிதம் தான் நமக்கு இருக்கக்கூடிய மொத்த வினை தொகுப்பு. அந்த வினை தொகுப்பிலே பதிந்திருந்து அது எப்பொழுது அனுபவத்துக்கு வர வேண்டுமோ அப்பொழுது பிராராப்தமாக நமக்கு என்னவாக பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்சதுக்கப்புறம் அது நற்செயலானால் புண்ணியம், அந்த புண்ணியம் நம்மை பொருந்துகின்ற பொழுது இன்பமாக பொருந்தும். அதாவது நம்ம ஒரு பசியில் இருப்போம், இல்லை ஒரு தாகத்தில் இருப்போம், இல்லை வேறு ஏதோ மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கின்ற பொழுது நமக்கு அந்த இடத்துல ஒரு உதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த உதவியினால நம்ம என்ன செய்கின்றோம் அப்படின்னா இன்பத்தை அடைகின்றோம். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறதில்ல, அந்த இன்பத்தை நாம் நிராகரிக்கிறது கிடையாது. அப்பா நம்ம என்னைக்கோ செஞ்ச புண்ணியம் எனக்கு நம்மளை காப்பாற்றிடுச்சு, நான் செய்த புண்ணியம். அந்த இடத்துல என்ன ஆயிடுது,
இங்கே நமக்கு அந்த விஷயம் இங்கே கிடையாது. எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருள், அதுதான் எங்கள் விஷயம். ஆனால் இந்த புண்ணியத்தை அனுபவிக்கின்ற பொழுது என்ன ஆகிடுது, நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்ற அந்த விருப்பு உணர்வோடு அந்த புண்ணியத்தை அனுபவிக்கின்ற, நான் என்கின்ற உணர்வோடு அனுபவிக்கின்ற காரணத்தினாலே அந்த புண்ணியத்தை அனுபவிக்கின்ற செயலானது அங்கு பாவமாக திரும்பவும் மாறும். அப்போ அது என்ன, நான் என்கின்ற அகங்காரத்தை சாமி திருப்பி போக்குறதுக்கு திருப்பி அந்த விதையை முளைக்க வைப்பார் இன்னொரு இடத்துல. அப்போ முளைக்க வைக்கின்ற பொழுது தான் நமக்கு அறிவு வரும். ஆமாம், இது நம்ம செஞ்சது கிடையாது, இது நம்ம இங்கே பிறக்கிறப்ப என்ன கொண்டு வந்தோம், ஒன்றும் கொண்டு வரல. அப்போ இந்த பொருள்களை கொடுத்தது, இந்த பொருள்களை கொண்டு தானத்தை செய்ய வேண்டும் அப்படின்ற அறிவை கொடுத்தது எல்லாமே நமக்கு பெருமான் கொடுத்தது அப்படின்ற அந்த உணர்வு இந்த சாதாரண உலக புண்ணிய பாவங்களிலே வாய்க்காது. அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணிட்டார், அவ்வினைக்கு இவ்வினையாம் இப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, புண்ணியம் செஞ்சால் புண்ணியம் வருன்றீங்க, பாவம் செஞ்சால் பாவம் வருன்றீங்க, இதிலிருந்து நீங்கள் எப்போ தான் வெளியில் வர போகிறீங்க? புண்ணியமும் பாவத்திலையும் இப்படி மாறி மாறி சுழன்று கொண்டே இருந்தால் இது உங்களுக்கு ஊனமான நிலை இல்லையா, அதாவது குறைவுடைய நிலை இல்லையா அப்படின்றார். அதனால தான் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதரீர் உய்வினை நாடாது இருத்தல் உந்தமக்கு ஊனமன்றோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊனத்தை நீக்குகின்ற வழியை சொல்கிறார். என்ன வழி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஊனத்தை நீக்குகின்ற வழி சிவ புண்ணியங்கள். அப்போ எல்லா உயிர்களையும் சிவமாக கருதி சிவபெருமானினுடைய திருவருளே நமக்கு இந்த புண்ணியத்தை செய்வதற்கு உண்டான வாய்ப்பினை கொடுத்திருக்கிறது. அதுதான் விஷயம். முதல்ல நான் செஞ்சேன் அப்படின்ற உணர்வோடு செய்கிறது. இங்கு நிகழுகின்ற அதே செயல் தான். நீங்கள் ஒன்றும் சிவபுண்ணியம்னதும் அதுக்கு வேற ஏதோ ஒரு செயல் நம்ம போயிடக்கூடாது. இதே செயல்கள் தான். அந்த செயல்களை செய்கின்ற பொழுது நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய உணர்வும் எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்றது தான் முக்கியம். நம்மளுடைய அதே செயல் தான். அதை நாம் அனுபவிக்கின்ற பொழுதும் அதை நாம் செய்கின்ற பொழுதும் நம்மளுடைய அறிவு எந்த நிலையிலே இருந்து அந்த செயலை செய்கின்றது அப்படின்றத பொறுத்து தான் அந்த விஷயம் நமக்கு பயனை கொடுக்குது. அப்போ நம்ம இந்த வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் கொடுத்துருக்கிறது யாரு? முன் வினைக்கு ஈடாக சிவபெருமான் கொடுத்துருக்கிறார். எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? 3 வேளை சாப்பிட்டுட்டு நல்லபடியாக படுத்து தூங்கி இங்கே உலகத்தில் இருக்கிற பணங்காசெல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறார் இல்லை. அப்படின்ற உண்மையை உள்ளவாறு உணர்ந்து கொண்டு அதற்குண்டான விஷயத்தையும் தேடிக்கொண்டு, ஏன்னா நம்ம வினை நம்மளை சும்மா விடாது. நம்ம எங்கே போனாலும் இந்த கண்மத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். பிராராப்தம் நம்மளை எங்கிட்டு போனாலும் இழுத்து பிடிச்சி நம்ம எங்கே உட்காரணுமோ அங்கே உட்கார வச்சு தான் தீரும். அப்போ அதற்குண்டான செயல்களிலே ஈடுபட்டு கொண்டே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இறைவனுடைய திருவருளை நாடி இருந்து. இப்போ நம்ம பார்க்குறோம், திருத்தொண்ட நாயனார் போன்றவர்கள் எல்லாம் அந்த வாழ்வினை வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அடியவரை சிவமாக கருதி அவர் சொல்லுகின்ற வாக்குகள் எல்லாம் சிவத்தினுடைய வாக்காகவே கருதி அவர்கள் நின்று செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல நான் செயல்படுகிறேன் அப்படின்னு போயிருந்தால் அங்கே எல்லாமே முடிஞ்சு போயிடுந்துடும். அப்போ இங்கு இறைவனுடைய திருவருள் தான் என்னுடைய அறிவுக்கு அறிவாக இருந்து என்ன செய்கிறது, எனக்கு அறிவு விளக்கத்தை செய்கிறது. இப்பொழுது நான் ஒரு பொருளை உணர்கிறேன் என்றால் அந்த பொருள் உணர்வு என்னால் உணரப்படுகிறது அப்படின்னா என்னுடைய அறிவுக்கு அறிவாக இருந்து இறைவன் உணர்த்தினாலன்று என்னால் உணரப்படாது அப்படின்ற அந்த உணர்வை நெகிழ விடாமல் பிடிச்சிட்டு நிற்கணும். நம்ம கேட்குற நேரத்தில் நிற்கிறதுன்றது கிடையாது. இந்த உணர்வை நெகிழ விடாமல், எப்படின்னா இமைப்பொழுதும் நெகிழ விடாமல் நிற்கிறது. அதனால தான் நாவுக்கரச பெருமானும் சொல்லுவார், கண்பொருந்தும் போதத்தும் கைவிட கடவேனோ அப்படின்னு சொல்லுவார். அதாவது கண் உறங்குகின்ற நேரத்தில் கூட இந்த உணர்வினை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட அந்த உணர்வோடு கூடி நின்று நாம் செய்கின்ற செயல் நமக்கு என்னவா மாறிடுது அப்படின்னா சிவ புண்ணியமாக மாறிவிடுகிறது. இதைத்தான் நமக்கு நாவுக்கரச பெருமான் திரு அங்கமாலையில் அழகாக சொல்லிக்கிட்டே வர, தலையே நீ வணங்காய் கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேண்மீன்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கத்தை என்ன செய்யணும் அப்படின்னா பெருமானுடைய திருப்பணிக்கு உரியதாக ஆக்க வேண்டும் அப்படின்ற வகைகளில் தான் நமக்கு சரியை கிரியை முதலிய அந்த வகைப்பாடுகள் எல்லாம் சொல்லி இந்த வினையிலிருந்து மீளுவதற்கு உண்டான, ஏன்னா வினை போகமே இந்த உடம்பு. ஏன்னா உடம்பு நம்ம உடம்புன்னு சொல்கிறோம், ஆனால் இந்த உடம்புக்கான காரண கர்த்தா யாருன்னா வினை தான் காரணகர்த்தா. அதனால தான் இந்த இடத்துல தன் செயல் ஒழித்து சிவத்தின் செயலாக அங்கு செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கு சைவம் எடுத்து சொல்லுகிறது. அதனால் இப்படி செய்யப்படுகிறவை, எப்படி செய்யப்படுகிறவை, சிவத்தினுடைய திருவருளினாலே சிவபெருமானுடைய அருளினாலே இந்த செயலை நான் செய்கின்றேன் அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான அறச்செயல்களும் சிவ புண்ணியமாக விளையும். நான் செய்கிறேன் என்று செய்கின்ற புண்ணியங்களும் புண்ணியங்கள் தான். அது உடனே நமக்கு பயன் கொடுக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டாங்க.
அந்த புண்ணியங்கள் கொடுக்கக்கூடிய பயன் என்பது சொர்க்கம் முதலிய பதங்கள் தான். ஆனால் இங்கே செய்யப்படுகிற சிவ புண்ணியமோ நமக்கு மீளவும் ஒரு பிறவி என்கின்ற அந்த பிறப்பினையே கொடுக்காது சிவபெருமானுடைய திருவடியிலே சேர்ப்பிக்கின்ற வகைக்கு நமக்கு உதவி செய்யும் அப்படின்றத நமக்கு எடுத்து காட்டுகின்றார்களாகவே இப்படிப்பட்ட இந்த நிலையில பெயரை உடையதாய் வாதனையாய் புரியட்டகத்துள்ளே, அதாவது 8 காயம், இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட 5 சட்டை பார்த்தோம் இல்லையா, காலம் நீதி கலைவித்தை அராகம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலம் நீதி கலைவித்தை அராகத்தோடு கீழே சொல்லப்பட்ட மனம் புத்தி அகங்காரம் ஆகிய இந்த 3ஐயும் சேர்த்துக்கிட்டு 8 சரீரமாக சொல்லுவாங்க. அதுக்கு பேர் புரியட்டக காயம் அப்படின்னு பேர், புரியட்டக சரீரம் அப்படின்னுட்டு. இந்த சரீரத்துக்குள்ள புத்தி அப்படின்ற தத்துவம் சேர்ந்து தான் இந்த புரியட்டக காயம். அந்த புத்தி என்கின்ற தத்துவத்தை இந்த வினை என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தனக்குரிய இடமாக பற்றுக்கோடாக கொண்டிருக்கும். அதனால தான் நமக்கு அந்த விஷயத்தை நம்ம எப்படி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிப்பதற்கு ஏற்றாற் போல இந்த புத்தி வேலை செய்யும். ஒரு மிஷின் ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த மிஷினுக்கு அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருந்து அந்த மிஷின் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவரை மாதிரி அந்த மிஷினில் வேலை பார்க்குறதுக்கு ஆளே கிடையாதுன்னு பேர் வாங்கியிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகிடுது, தவறுதலாக அவருடைய கை உள்ள மாட்டிட்டு கை கட்டாயிடுது. எப்படி ஆச்சு? அந்த நிலையிலே அந்த வினையினை அவர் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற பொழுது அந்த புத்தி அந்த இடத்துல என்ன செஞ்சிருது, தடுமாற்றத்தை தந்துவிடும். இன்பத்தை அனுபவிக்கிறதுனாலும் சரி, துன்பத்தை அனுபவிக்கிறதுனாலும் சரி. நம்மளுக்கே தெரியுது இல்லையா, நம்மளே பிரமாதமாக வண்டி ஓட்டி லைசன்ஸ்லாம் வச்சுருக்கிறோம், இருந்தாலும் சமயத்தில் மண் சறுக்கி விட்டோ எது சறுக்கி எப்படியோ போய் விழுந்துடுறோம். அந்த நேரத்தில் என்ன செய்யணும், உடனே என்ன செய்கிறாங்க, என்னப்பா உனக்கு புத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த புத்தி என்கின்ற தத்துவம் என்ன செய்யுது, வினைக்கு பற்றுக்கோடாக, வினையை தனக்குரிய அந்த பற்றுக்கோடாக கொண்டு விளங்குறதுனால தான் அந்த புத்தி அந்த நேரத்தில் சரியானபடி அந்த வேலையை செய்கிறது. அதனால புத்தி என்கின்ற தத்துவத்தை பற்றி நின்று சுக துக்க மோக வடிவாக இருக்கும். ஏன்னா இந்த உணர்வை விட்டு நம்ம வெளியில் வர்றதே கிடையாது. அதனால தான் ஆசிரியர் உண்மை விளக்கத்திலையும் சொல்லுவார், அன்றே மாறாத வினை ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த ஆன்மா தன்னை உணரவே முடியாதபடிக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கும், என்ன நிலையில் இருக்கும் அப்படின்னா சுகமாக இருக்கிற விஷயத்திலேயே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும். இல்லாட்டி துக்கமாக இருந்தது அப்படின்னா அந்த துக்கத்தையே நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இல்லை எதுவுமே இல்லைன்னா எது ஒன்றுமே புரியலங்க, ஒரே பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகைகளில் போய்கிட்டே இருக்கும். அப்போ சுகத்தை அனுபவிக்கின்ற பொழுது சுக வடிவாகவே இருக்கும், துக்கத்தை அனுபவிக்கின்ற பொழுது துக்க வடிவாகவே இருக்கும். அதே சமயம் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அந்த விரக்தியான ஒரு நிலைகளிலேயே இப்படியே தொடர்ந்து இருக்கும் அப்படின்றத எடுத்துக்காட்டி இந்த வடிவாக கண்மமானது ஆன்மாக்களை என்ன செய்கின்றது, பந்தப்படுத்தி நிற்கிறது அப்படின்றத எடுத்து காட்டுகின்றார். அடுத்து இருக்கக்கூடியது மலப்பந்தம். மலம் என்பது நேரடியாக மலம் அப்படின்னு சொன்னாலே அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். இந்த ஆணவ மலம் உயிர்களை எப்படி பந்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆன்மாக்களினுடைய ஞான கிரியைகளை மறைப்பதாய், ஆன்மாக்கள் தோறும் வெவ்வேறாய் தம் கால வரையில் நீங்கும் அநேக சக்திகளை உடைத்ததாய், நித்தியமாய் வியாபகமாய் சடமாய் இருக்கும் அப்படின்றத இங்கே எடுத்துக்காட்ட. இந்த ஆணவ மலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம படித்தாச்சு, என்ன படிச்சிட்டோம், சிவபுண்ணியத்தை செஞ்சால் முன்னேறிடலான்னு படித்தாச்சு. ஆனால் இப்படி படித்ததுக்கப்புறமும் நம்ம அதை செய்கிறதுக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் வராது. ஏன் வராது அப்படின்னா இந்த ஆணவ மலம் அந்த அறிவை அந்த பொழுது விளக்கம் செய்ய ஒட்டாது மறைத்து கொண்டே நிற்கும். எப்படி தண்ணிக்கு மேலே இருக்கிற பாசி அந்த பாசி தான் மட்டும் இருப்பதாகவே காட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா, உள்ளே இருக்க தண்ணியை காட்டாமல். அது மாதிரி ஆன்மாவினுடைய அறிவையும் அது மறைக்கும், ஆன்மாவினுடைய செயலையும் அது என்ன செய்யும் அப்படின்னா பிறழ்ந்து செய்ய வைக்கும். அதனால தான் இந்த மாயையினாலே நமக்கு உண்டாகக்கூடிய அறிவு என்ன செய்கின்றது அப்படின்னா நானே இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்ற உணர்வை கொடுக்குது. நம்மளா இந்த காரியத்தை செய்கிறோம் இல்லை, இறைவனுடைய திருவருள் கூட்டி வைத்தாலின்றி. நாவுக்கரச பெருமான் எடுத்து காட்டுகிறார் இல்லையா, ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ, கூட்டுவித்தால் யார் ஒருவர் கூடாதாரோ, பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதாரோ, காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரோ, அதே போல கண்ணுதலான் காட்டாக்கால் காணாதாரோ அப்படின்னுட்டு அங்கே கொண்டு போகும். அப்போ இந்த வகைகளிலே இறைவன் எப்பொழுது நம்ம கூட இருந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எல்லா நொடியும் நின்றுக்கிட்டு இருக்கார். இந்த கண்ணு ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா
அந்த கண் ஒரு பொருளை பார்ப்பதற்கு வெளிச்சம் எப்பொழுதும் உடனிருந்து துணை செய்தால் மட்டும்தான் கண்ணால் பார்க்க முடியும், இல்லைன்னா கண்ணால் பார்க்க முடியாது. அப்ப இந்த உடலை கொடுத்து இந்த உடல் வழியாக கண்மமலத்தை கூட்டி வைத்து இந்த கண்மமலத்தின் தன்மையிலே இந்த மாயாமலமானது செய்கின்ற மயக்க அறிவு நிகழ்ந்தாலும் அந்த மயக்க அறிவினையும் நமக்கு விளக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடியது இறைவன் தான். ஏன்னா இவைகளையெல்லாம் தொழில்படுத்தி, ஏன்னா இது எல்லாமே சடம், கண்மமலமும் சடம், மாயாமலமும் சடம், ஆணவமலமும் சடம். அப்படிப்பட்ட அவைகளையெல்லாம் தொழில்படுத்தி நிற்கக்கூடிய வகைகளிலே இறைவன் என்ன செய்கிறார்? உடனே தான் நிற்கிறார். ஆகவே இப்படி உடனேயே நிற்கின்ற அவனுடைய தன்மையினை மறந்து எனக்கு தன்னாலவே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இந்த செயலை என்னை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு அந்த தன் விஷயத்திலேயே, அதாவது தன் அப்படின்றது இங்கு தான் என்கின்ற ஆன்மாவை கூட நம்மளால் உணர முடியாது. இந்த உடம்பை முக்கியப்படுத்தி இந்த உடம்பால தான், இந்த உடம்பு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே நம்ம யாருன்னா இந்த உடம்புக்கு அப்பாற்பட்டு உள்ளிருக்கிற ஆன்மா தான் நம்ம. ஆனால் அந்த உணர்வு நமக்கு வராது. இந்த உடம்போடு சேர்ந்திருந்து இந்த உடம்புக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த உடம்பினுடைய உயரம், இந்த புத்தியாதி விஷயங்கள் என்ன இருக்கிறதோ அதனோடு மட்டும்தான் நம்மளுடைய அறிவு சம்பந்தப்பட்டு அவ்வளோதான் நம்பிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த ஆசிரியர் சொல்கிறார், ஞானத்தையும் செயலையும் மறைப்பதாக. அப்படி மறைக்கிறதுனால நமக்கு என்ன உண்டாகிறது? விபரீத அறிவு உண்டாகுது. என்ன? எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல்னு தோணாமல் எல்லாம் என்னுடைய அறிவு, எல்லாம் எனக்குரிய பொருள்கள், எல்லா செயல்களும் என்னுடைய செயல்கள் அப்படின்னு. அப்போ ஆசிரியர் திருவள்ளுவ தேவநாயனாரும் சொல்கிறார் இல்லையா, யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் எங்கே வைக்கப்படுவான்? வானோருக்கு உயர்ந்த உலகில் வைக்கப்படுவான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த செருக்கு விளைவதற்கு மூல காரணமாக விளங்குவது இந்த ஆணவ மலம் அப்படின்றதையும் இங்கே ஆசிரியர் எடுத்துக்காட்டார். ஆகவே ஆன்மாக்களினுடைய ஞான கிரியைகளை மறைப்பதாய். எப்படி மறைக்குது? ஞானமும் விளைகிறது, கிரியையும் நடக்குது, ஞானம் அறிவும் இருக்குது, செயலும் நடக்குது. ஆனால் அறிவும் செயலும் இருந்தாலும் அந்த அறிவையும் செயலையும் கொடுத்தது யாரு? இறைவன் என்பதை மறந்து ஆன்மா தானே இதை செய்வதாக, தானே என்றாலும் இங்கே ஆன்மாவாகிய நான் செய்கின்றேன் அப்படின்ற உணர்வில் கூட இல்லாமல் இந்த உடலை கொண்டு நான் செய்கின்றேன், மாணிக்கம் தான் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற அந்த உணர்வு நிலையிலே பொருந்தி இருக்கும்படியாக ஆன்மாவினுடைய அறிவை மறைத்து நிற்கக்கூடியதாய். இந்த மறைப்பு ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் விளைகிறது. ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் எப்படி விளைகிறது? அருள் பெற்றவங்க இதிலிருந்து கொஞ்சம் விலகுறாங்க, அருளை பெறாதவர்கள் இதிலிருந்து மீள்வதே கிடையாது. கடவுளாவது பூதமாவது எதையாவது சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காது, நீ முதல்ல கிளம்புன்றாங்க. இதற்கு இடைப்பட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கிட்டும் போக முடியாமல் அங்கிட்டும் போக முடியாமல் நடுவில் போல இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இப்படி ஒவ்வொரு ஆன்மாக்கள் தோறும் இதனுடைய வன்மை வெண்மைகள் அதற்கு தகுந்தாற் போல் அமைஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிருந்துச்சுன்னா எல்லாரும் ஒரே மார்க் எடுக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகைகளிலே அந்த அறிவு விளக்கம் பெறுவதற்கும் இந்த ஆணவ மலம் என்ன செய்கிறது? இருக்கிறது அப்படின்றத இங்கே எடுத்து காட்டுகிறார்கள். ஆகவே ஆன்மாக்களுடைய ஞானக்கிரியைகளை மறைப்பதாய் ஆன்மாக்கள் தோறும் வெவ்வேறாக அதே நிலையில் தம் தம் கால வரையில் நீங்கக்கூடிய ஆன்மாவுக்கு இந்த உடம்பெல்லாம் கொடுத்து படிப்படியாக இந்த மாதிரி அறிவு விளக்கம் கிடைக்க கிடைக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஆணவ மலம் தன்னுடைய சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கிக்கிட்டு வரும். இது இந்த ஞான சாத்திர நூல்கள், குருநாதருடைய அனுகிரகம், அவருடைய உபதேசம், நம்ம செய்யக்கூடிய சிவ வழிபாடு இவைகள் எல்லாம் என்ன செய்கின்றது? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அகங்காரத்தை அடித்து உடைக்கும். நமக்கு மேலான இறைவன் என்கின்ற ஒரு பரம்பொருள் உண்டு, அது சிவபெருமானே அப்படின்ற தெளிவு கிடச்சி அந்த சிவபெருமானை எப்படி உயிருக்கு உயிராக, உடலுக்கு உடலாக, உலகுக்கு உலகாக எப்படி கண்டு வழிபடுவது என்று கண்டு வழிபட 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 இது நமக்கு தொடர்ந்து நிகழணும். ஏதோ ஒரே நாளில் நமக்கு அப்படியே ஏதோ மேஜிக் பண்ண மாதிரி பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், அது நிகழாது. அப்போ படிப்படியான அறிவு விளக்கம் தான். ஏன்னா நம்ம சகல வர்க்கத்தை ஆன்மாக்கள். விஞ்ஞான கலராக இருந்தால் சாமி நேராக டக்குன்னு உணர்த்திட்டு போயிடுவார். நம்ம சகல வர்க்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினாலே நமக்கு இந்த வகையிலே தான் நமக்கு சுவாமி என்ன கொடுத்துருக்கிறாரு? வழி கொடுத்துருக்கிறார். நீ இப்படி தான்ப்பா வரணும், உனக்கான வழி இதுதான் அப்படின்னுட்டு. அப்போ மானுட சட்டை தாங்கி குருநாதராக தான் நமக்கு உணர்த்தணும். மானுட சட்டை தாங்கி குருநாதராக தான் நமக்கு என்ன செய்கிறாரு? சரியை இது, கிரியை இது, யோகம் இது, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட நிலைகளிலே இந்த புண்ணியத்தை செய்து நீ இப்படி வரணும் அப்படின்னு சுவாமி உணர்த்த அது நமக்கு காது இருந்து. ஏன்னா அப்பையும் இந்த ஆணவமெல்லாம் நம்மளை மறைக்கும். அப்படிப்பட்ட அந்த நிலையிலேயும் அதுதான் நம்மளுக்கு உண்டான அதிகாரம். எல்லாமே நியமிக்கப்பட்டது, எல்லாமே விதிக்கப்பட்டது அப்படின்னா அப்புறம் என்னத்தை புதுசாக ஒன்று நம்ம அனுபவிக்க போகிறோம், எதை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லாமே விதிக்கப்பட்டது தான்.
எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்க போகிறோம் தான். ஆனால் அந்த அனுபவத்தை நீங்கள் எந்த நிலையிலிருந்து அனுபவிக்க போகிறீர்கள் அப்படின்றதுல தான் இருக்குது விஷயம். நானே செய்தேன் என்கின்ற நிலையிலிருந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு மேல் பிறவிக்கு வித்தாகும். சிவபெருமான் இந்த அனுபவத்தை எனக்கு கூட்டி வைத்திருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டு அந்த அனுபவத்தை அனுபவித்தீர்கள் என்றால் அந்த அனுபவம் அத்தோடு கழிந்து அது மேல் புண்ணியமாக விளையும். அதுதான் அந்த இடத்துல நமக்கு எடுத்துக்காட்டப்படுகின்ற விஷயம். அப்படின்றதுனால இந்த விஷயத்திலே ஆன்மா தோய்ந்து தோய்ந்து படிப்படியாக சிவஞானத்தை பெற்று வர 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 அந்த சிவ புண்ணியத்தினுடைய விளைவினாலே இந்த ஆணவ மலத்தினுடைய சக்தி என்ன செய்யும் அப்படின்னா படிப்படியாக தோயும் அப்படின்ற பொழுது என்ன ஆகும்? என்னுடைய அறிவு விளக்கத்துக்கு காரணம் சிவபெருமான். என்னுடைய செயல், நான் ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த உடம்பை கொடுத்து இந்த செயலை இப்படி செய்ய வேண்டும் என்று என்னுடைய அறிவுக்கு அறிவாய் இருந்து விளக்கம் செய்ததோடு மட்டுமல்லாது இந்த செயலை செய்வதற்கு உண்டான ஆற்றலையும் அவன் தான் எனக்கு கொடுத்து நிற்கிறான் அப்படின்ற அந்த உணர்வு நிலை, அந்த அறிவு நிலையில் அங்கு தெளிவு பெற்றும். அப்படி தெளிவு பெறுகின்ற பொழுது இதுவரைக்கும் பல சக்திகளை உடையதாக பல வகைகளிலேயும் நம்மளை மயக்கிக்கிட்டு வந்தது. பல சக்திகளை உடையதா பல வகைகளிலே நம்மை மயக்கி கொண்டு வந்தது. எப்படியெல்லாம் மயக்கும் அப்படின்னா, சாதாரணமான ஒரு தலைமுடி, அந்த முடி கொட்டிடுச்சுனாலும் பிரச்சனை, கொட்டலைனாலும் பிரச்சனை, அது கருத்து போச்சுனாலும் பிரச்சனை, கொட்டையாக இருந்தாலும் பிரச்சனை, இப்படி ஒரு சின்ன விஷயம். அப்போ நீங்கள் நினச்சி பார்த்துக்கு, ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம், ட்ரெஸ்ஸு அயன் பண்ணாமல் போட்டால் அதுக்குள்ளே ஒரு மயக்கம், அயன் பண்ணி போட்டால் அதில் ஒரு பெருமிதம், இப்படி உள்ளுக்கு இப்படியே இதனுடைய சக்திகள் அநேக சக்திகள். அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் அங்கே சொல்லுவார் 6 கோடி மாயா சக்திகள். நம்ம அதனால தான் இணைய அனுபவம் என்பது ஒவ்வொரு நொடியும் நிகழக்கூடியது. அப்போ அந்த ஒவ்வொரு நொடியிலேயும் ஆன்மாவை ஏன்னா இப்போ தான் எனக்கு அறிவு இருக்குது, அப்போ எனக்கு அறிவு இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. எல்லா நேரத்திலேயும் அறிவோடு தான் இயங்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த அறிவோடு இயங்கி கொண்டு இருக்கின்ற அத்துணை நிலைகளிலேயும் இந்த ஆணவ மலம் என்ன செய்கிறது அப்படின்னா கூடவே இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி தண்ணிக்கு மேலே பாசி படர்ந்து நின்று கொண்டே இருக்கிறதோ அதுபோல் நம்முடைய அறிவின் மீது இந்த ஆணவ மலம் அப்படியே படர்ந்து நின்று கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே இது இந்த வகைகளில் ஞானக்கிரியைகளை மறைப்பதாகவும் ஆன்மாக்கள் தோறும் வெவ்வேறாக இருக்கிறதாகவும் தந்தம் கால வரையில், ஏன்னா இது ஆன்மாக்கள் தோறும் வெவ்வேறாக இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அறிவு விளக்கும். எடுத்ததுமே இறைவன் ஒருத்தர் இருக்கிறார், அவரை நம்ம நம்பணும், வழிபாடு பண்ணணும் அப்படின்னதும் சில பேர் ஒத்துக்கிட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஏதோ ஒரு வகையில் நானும் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்ட்டு தான் உள்ளுக்குள்ளே வழிபாட்டுக்கு வர முடியும். எடுத்ததுமே சிவபெருமான் தான் கடவுள்ன்ட்டு பிறந்ததுலே வர்றதுக்கு நம்ம ஒன்றும் ஞான சம்பந்த பெருமான் கிடையாது. அவர் தான் திருவதாரம் பண்ணினதுமே ஆமாம் நேரடியாக சாமியை பார்த்து அவர் முடிச்சுட்டு, நமக்கு இத்தனை வயசாகி சாமி நேராக வந்தால் கூட இவர் தான் சாமியா இல்லை எதுவும் கடையில் மேக்கப் செட் வாங்கி மேக்கப்புக்கு போட்டு வந்திருக்கிறாரான்ட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். முதல்ல அந்த பொருளை உறுதிப்பட நம்புவதற்கு உண்டான அறிவு, ஏன்னா இது ஞானசாத்திரம். அதனால் முழுவதுமாகவே அறிவை மையப்படுத்தி தான் போகும். இங்கே செயல்பாட்டை மையப்படுத்தியோ உடம்பை மையப்படுத்தியோ போகாது. இது ஞானசாத்திரம். அதனால் முழுசாக அறிவை மட்டும்தான் மையப்படுத்தி இது நடந்து சென்று கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆன்மாக்கள் தோறும் வெவ்வேறாக இந்த ஆணவமலம் அமைஞ்சிடும். ஆணவமலம் என்பது ஒன்று தான். அது ஆன்மாக்களினுடைய அறிவினுடைய வன்மை மென்மைக்கு தகுந்தாற் போல, அது புண்ணிய பாவத்துக்கு தகுந்தாற் போல அவைகளை மறைக்காமல் நிற்பதுமாக அமையும். அதனால் வெவ்வேறாய் அதே நிலையில் தம் கால எல்லை வரையில் என்ன செய்யும் அப்படின்னா நீக்கத்தை உடையதாக. எனக்கு ஆன்மாவுக்கு ஆணவ மலத்தினுடைய நீக்கம் தான் என்ன செய்யப்படுகிறது, வீடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு பேரு அப்படின்றதுல இது ஆணவ மலத்தை விட்டு அது பெருமானுடைய திருவடியை அணைந்து நின்று அங்கு திருவடி இன்பமாகிய பேரினை பெறுவது, அதுதான் விடுதல் பெறுதல் அப்படின்ற வகையில் சொல்கிறாங்க. ஆகவே கால வரையில் நீங்கக்கூடிய அநேக சக்திகளை உடையதாக இந்த ஆணவ மலமானது நித்தமாகவும் இருக்கும், வியாபகமாகவும் இருக்கும், அதே சமயத்திலே சடமாகவும் இருக்கும் என்று ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஹரஹர பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் தைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம்.